நினைப்பவர் மனம் கோயிலாய் கொண்ட எம்பெருமான திருவடிகளை போற்றி சொல்கின்றோம். சைவ நெண்ணர்களை உலகெல்லாம் பரவச் செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய குருமகா சன்னிதானம் அவருடைய பொன்னார் திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற இயக்குனர் பெருமகனார், இந்த மையத்தினுடைய அமைப்பாளர் ஐயா, இணை அமைப்பாளர், இந்த அரங்கத்தினை நமக்கெல்லாம் அருளை செய்த அருளை சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள், எழுந்தருள் இருக்கின்ற அடியார் பெருமக்கள் அத்துணை பேருடைய பொன்னார் திருவடிகளை போற்றி துதிக்கின்றனர். பெருமானுடைய பெரும் கருணையாலும் குருமகா சன்னிதானங்களுடைய குருவருளாலும் நெய்வேலியில் ஏற்கனவே ஒரு மையம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்தால் கூடுதலாக அடியார் பெருமக்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப கூடுதலாக ஒரு மையம் சிறந்த முறையில் இங்கே தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அடியார் பெருமக்களுடைய பெரு ஆதரவு, தம்பிரான் சாமிகள் எழுந்தருளி நமக்கெல்லாம் அருளாசி வழங்கி இதை துவக்கி வைத்தார்கள். இயக்குனர் பெருமகனார் வந்திருந்தார்கள். இன்றைய தினம் நாம அப்பர் சுவாமி அருளை செய்த கூற்றாயினவாறு என்று ஆட்கொண்ட பதிகம் இன்னைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். போன வகுப்புல நம்ம பார்த்தோம், என்ன பதிகம் பார்த்தோம்? தோளுடைய செவியன் ஞானசம்பந்த பெருமான் அருளை செய்தது. அது ஒரு சின்னதா ஒரு குறிப்பு, போன மாசம் பார்த்ததுல ஒரு சின்னது. ஏன்னா நம்மளோட வந்துட்டே இருக்கணும், நீங்க எதையுமே விட்டுறக்கூடாது. அதுல ஒரு முக்கியமான செய்தி, தோளுடைய செவியன் பதிகத்திலே ஞானசம்பந்தர் அத்துவத கொள்கையை நமக்கு உணர்த்துகின்றார். பெருமாள் எப்போது எப்படி நம்ம கூட கலந்திருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்ற அற்புதமான செய்தியை நமக்கு புறத்தை இருந்து உணர்த்தி இருக்கின்றார். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. போன தடவை நம்ம நடத்தணும். என்ன செய்யறாரு? தோளுடைய செவியன் விடை ஏறி, தோளுடைய செவியன் விடை ஏறி என்ன செய்யறாருன்னு சொன்ன ஞாபகமா சொல்லுங்க. தோளுடைய செவியன் விடை ஏறி என்ன செய்யறாருன்னு சொன்ன? படைக்கின்ற தொழிலை செய்கிறார். என்ன செய்யறாரு? படைக்கின்ற தொழிலை செய்கிறார் சொன்ன. அடுத்து என்னது? ஓர் மதிசூடி. இனிமே கரெக்டா சொல்லிருக்கீங்க. ஓர் மதிசூடி என்ன செய்கிறது? என்ன செய்யறாரு? காத்தல். எப்படி சந்திரனை காத்தாரோ அது போல என்ன செய்யறாரு? எதை படைத்தாரோ அதை காக்கின்றார். எதை படைத்தாரோ அதை காக்கின்றார் சொன்ன. விடை ஏறியோ காத்தல். அப்புறம் என்னது? காடுடைய சுடலை பொடி பூசி. காடுடைய சுடலை பொடி பூசி என்ன செய்கிறாரு? எதை காத்தாரோ எதை படைத்தாரோ அதை ஒடுக்குறாரு. ஒடுக்குத காடுடைய சுடலை பொடி பூசி. அப்புறம் என்ன பண்றாரு? என் உள்ளம் கவர் கல்வன். என் உள்ளம் கவர். எந்த சமயத்திலையும் சொல்லாத ஒரு செய்தி. இந்த மறைத்தல் தொழிலும் அருள் தொழிலும் எந்த சமயத்திலும் சொல்லாத ஒரு செய்தி. வேற எந்த சமய சைவ சமயத்தை தவிர கிடையாது. என் உள்ளம் கவர் கல்வன். ரைட்டுங்களா? என் உள்ளம் கவர் கல்வன், மறைத்தல் தொழில். அடுத்தது என்னது? ஏடுடைய மலரான் முனை நான் பணிந்தேத்த. ஏடுடைய மலரான் முனை நான் பணிந்தேத்த. பணிந்தேத்த அருள் செய்த. பணிந்தேத்த அருள் செய்த என்ன தொழில்? அருள்
இவ்வாறாக ஐந்தொழில்களை பெருமான் உயிர்கள் மீது கொண்ட பெருங்கருணையினால் ஆற்றுகின்றான் என்று அந்த எழுத்தவனையுமே சொல்றாரா. ஐந்தொழில்களை சொல்றார். ரொம்ப அற்புதமான இவன் என்றே அப்படின்னு சுட்டி காட்டுறார். வேற யாருமே சுட்டி காட்டல. வேற யாருமே எந்த பொருளை சுட்டி காட்டினாலும் அத்தனை பொருள் என்ன ஆகக்கூடிய பொருள்? சுட்டி காட்டுகின்ற பொருள் அத்தனையும் அழியக்கூடிய பொருளா அழியாத பொருளா? எதை காட்டினாலும் சுட்டி காட்டுற பொருளெல்லாம் அழியக்கூடிய பொருளா அழியாத பொருளா? கன்ஃபார்ம்டா அழியக்கூடிய பொருள். ஏன் தயக்கம்? அப்ப சிவபெருமான சுட்டி காட்டா இவர்தான் சிவபெருமான் சொன்னா அது அழியக்கூடிய பொருளா இல்லையா? அதனாலதான் சிவபெருமான யாரும் சுட்டி காட்ட முடியல. ஆனா ஞான சம்பந்தர் மட்டும் அவருக்கு மட்டும் சுட்டி காட்டும் விதமாக இருக்கவில்லை. யாரு? இவன் என்று. இவன் சிங்குலர்ல சொல்றார், இவர்னு சொல்ல. சிவபெருமான எல்லாம் நாம எப்படி சொல்றோம்னா இவன் அவன், இவன் அவன், நீ வா போ அப்படின்னு சொல்றான். என்ன அர்த்தம்? ஒருத்தன் தான் அப்படி சொல்ல முடியும். பல பேர் இவர் அவர்னா எத்தனை பேர் ஆயிடும்? அதனாலதான் பெருமானை இவன் அவன் நம்ம சொல்றோம். அவன் இவன்னா நமக்கு கோபம் வந்துடுது. அவன் இவன்னா நமக்கு என்ன ஆயிடுது? அவன் இவன் என்ற ஏகவசனம் பேர்தான் சொல்லுவோம். ஆனா என்னன்னா அவன் இவன் என்று சொன்னா பெருமானை சொல்வது போல. என்னது? ஒருத்தன் தான் இவன் என்றே சுட்டி காட்டினான். இதுல முக்கியமான இன்னொரு கருத்து சொன்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையான்னு தெரியும். இதை மட்டும் சொல்லிட்டு அடுத்த பதிவுக்கு நம்ம போயிடும். முக்கியமா ஒண்ணு சொன்ன ஞானசம்பந்தர் பதிகம் என்ன? பயத்தை போக்குவது. என்னது? பயத்தை போக்குவது. ஏன் புறத்தை ஞானசம்பந்தருக்கு எவ்வாறு காட்சி கொடுத்தார் அப்படின்றத இதுல சொல்றாரு. புறத்தே எப்படி வந்தாரு? செவிஜன் விதை ஏறியோ மதிசூடி இப்படி வந்தாராம். எப்படி வந்தாரு? வந்தவரை காடுடைய சுடலை பொடி பூசி அது வேற இருந்தாராம். அப்படி எல்லாம் இருந்தாராம். புறத்தே இப்படி வந்தாராம். யார்? அகத்தே எப்படி இந்த திருமுறைகளை அருளினார்? ஞாபகம் இருக்குதா இல்லையா? அகத்தே இந்த திருமுறைகளை இவ்வாறாக அருளினார். ஒரு பாட்டு, ஒரு என்ன பாட்டுல அவர் சொல்றாருன்னா அகச்சான்று எடுத்துக்கணும். என்ன பாட்டு? பாலனாம் விருத்தனாம் பசுபதி தானாம் பந்து வெங்கூற்றுதை தழியவர் கருணும் காலனாம் எனதுரை தனதுரையாக. என்ன பாட்டு? எங்க? எந்த பதியம்? இளம்பயம் கோட்டூர் என்ற பதியம். இளம்பயம் கோட்டூர்ல காலனாம் எனதுரை தனதுரையாக. என்னது? பண்டு வெண் கூற்றுதைத்த அடியவர் கருள். பண்டை காலத்துல ஒரு அடியவர்க்காக கூற்றை உதைத்தார். எந்த அடியவர்க்காக கூற்றை உதைத்தார்? டக்கு டக்கு என்னோட நீங்க வந்துகிட்டே இருந்தா எதிர்காலத்துல அப்படியே என்னைய மாதிரியே நீங்க வந்துடலாம். 2 வருஷத்துல பேராசிரியர் ஆயிடலாம். என்னன்னா என்னோடயே எந்த அடியவருக்காக கூற்றை உதைத்தார்? சந்தேகமே இல்லை, அடிக்கணும். அந்த ஊர் எந்த ஊர்? திருக்கடவுர். அப்படியே டக்கு டக்கு. அங்க வீரட்டானேஸ்வரருக்கு பேர் என்ன? வீரட்டானேஸ்வரர். மூலவருக்கு பேரு அமிர்தகடேஸ்வரர். நல்லா புரிஞ்சுக்கணும். வீரட்டானேஸ்வரருக்கு பேர் என்ன பேரு? அவ்வளவுதான். பாத்தீங்களா? வந்துட்டே இருக்காரு. காலசம்ஹார மூர்த்தி. என்னது? அட்டவீரட்ட தலங்கள்ல ஒரு தலம். காலசம்ஹார மூர்த்தி. காலசம்ஹார மூர்த்தின்றவர் யாரு? காலனுக்கு காலன். நல்லா புரியணும். இறைவன் ஒருத்தன் தான். ஆனா ஒவ்வொரு பேரு மாறுபடுகிறது. பேரு மாறுபடும் போது அங்கே செய்கின்ற தொழில் வேற, அங்கே செய்கின்ற தொழில் வேற. ஒருத்தர் தான் பேரு. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதாவது ஒரு உதாரணம் சொல்றேன். இறைவன் ஒருவனா 2 பேரான்னு கேள்றதுக்கு ஒரு பையன் ஸ்கூல்ல வாத்தியாரு 10ல இருந்து ரிவர்ஸ்ல என்னன்னா 10ல இருந்து ரிவர்ஸ்ல என்ன 10 9 8
7. அப்புறம் என்ன 6 5 4 3 2 1 அதோட நின்று போச்சு. அதோட என்ன ஆயிடுச்சு? அதுக்கப்புறம் என்ன முடியாது. அப்ப நம்பர்லயே பெரிய நம்பர் எது? நம்பர் 1. அதுக்கு மேல யாரும் கிடையாது. அப்ப சிவபெருமான் வாங்க சிவா வடலூர் வாங்க அம்மா வாங்க வரலட்சுமி அம்மா வாங்க சிவா வாங்க வரலட்சுமி அம்மா ஆனந்தி அம்மா ஐயா இந்திரா நகர் குமார் ஐயா வாங்க வாங்க சிவா. அதாவது ஒருத்தர் தான் கடவுள்லாம் ஒருத்தர் தான் இருக்க முடியும். 1ஆம் நம்பர் அதுக்கு மேல போகவே முடியாது. ஆனா 2 3 4 5 வருது இல்லையா? ஒர்க் பண்ணுதா இல்லையா? 1ல இருந்து ஆரம்பிச்சதுதான். அது போலதான் இறைவன் எத்தனை ஆயிரம் பேர் கொண்டு இருந்தாலும் அந்த தொழில் ஆற்றல் வேறுபடுகிறதை ஒழிய அவன் நம்பர் 1 இறைவன் தான். வேற யாரும் இங்கே காலசம்ஹாரமூர்த்தி என்பவர் யாருன்னா காலனுக்கு காலன். யாருக்கு? காலனுக்கு காலனுக்கு காலன்னா 2 பேர் தான் உயிரை நம்ம கிட்ட எடுத்துட்டு போக முடியும். யாரும் எடுத்துட்டு போக முடியும் சொல்லுங்க? உயிரை ஒன்னு எம எடுத்துட்டு போக முடியும், இன்னொன்னு யமனுக்கு எம எடுத்துட்டு போக முடியும். 2 பேர் தான் எடுத்துட்டு போக முடியும். வேற யாரும் எடுத்துட்டு போக முடியுமா? இப்ப நமக்கு யம எடுத்துட்டு போகணுமா யமனுக்கு யம எடுத்துட்டு போகணுமா? யமனுக்கு யமன்றது யாரு? சிவபெருமான் டைரக்டா எடுத்துட்டு போவார். ஆனா யமன் வந்து கையில என்ன வச்சிருக்காரு? பாச கையில போட்டு தான் எடுக்க முடியும் உயிரை. பாசத்தை போட்டா திருப்பி என்ன ஆகும்? திருப்பி பிறந்தாகும். பாசம் திருப்பி நமக்கு அட்டாச் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகணும்? அதுக்கு தான் திருப்பி கடவுளே போறோம். சாமி இந்த யமனை விட்டு தூக்கிறாரு, நீ எப்படி பார்க்கேன் டைரக்டா வந்து தூக்குறியோ அது மாதிரி தூக்கி போன்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்? 60 70 80 எங்க பண்றோம்? நீங்க உடனே 2 வயசு கூட வரும் 5 வயசு கூட வரும் போனீங்கன்னா ஒரு செகண்ட் கூட வராது. அங்கய்யா வாங்க, ஒரு செகண்ட் கூட வராது. அது வந்து கன்ஃபார்ம். அப்ப காலனுக்கு காலன் என்பது கால சம்ஹாரம். கால சம்ஹாரமூர்த்தின்றது பயத்தை போக்குவது. என்ன பயத்தை போக்குவது? யம பயம். யம பயத்தையே போக்குதுன்னா ஏனைய பயம் எல்லாம் அதுக்கு கீழையா மேலையா? அப்ப அத்துணை பயம் யாரு வருது? அப்ப சொல்றாரு அந்த பாட்டை உள்ள இருந்து உணர்த்தியது யாருன்னு சொல்றாரு. உள்ள இருந்து உணர்த்திய பாருங்களேன். அகத்தில் தோடுடைய செடியன்னு அதே பாட்டுல பாடுறாரு. தோடுடைய செடியன் புறத்தில் புறத்தில் இது என்னது? புறத்தில் இது என்னது? அகத்தில் என்னன்னு வேற ஒரு பாட்டுல சொல்றாரு. என்னது? பாலனாம் விருத்தனாம் பசுபதிதானாம் பண்டு வெங்கூற்றுதை தடியவர் கருளும். பண்டை காலத்தில் ஒரு அடியவருக்காக கூற்றை உதைத்த கால சம்ஹாரமூர்த்தி காலனாம் எனதுரை தனதுரை யார்? காலனாம் காலன்றது யாரு? கால சம்ஹாரமூர்த்தி. காலனாம் எனதுரை தனது உரையாக. அப்ப அகத்தில் இருந்து அகத்தில் இருந்து உணர்த்தியது யாரு? கால சம்ஹார. புரியுதுல்ல? அப்ப புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமான். அகப்புறமும் புறப்புறமும் திரிந்த செல்வமே சிவபெருமான். அப்ப புறத்தே தோளுடைய செடியனாகவும் அகத்தே கால சம்ஹாரமூர்த்தியாகவும் உள்ளே இருந்து உணர்த்தி இருந்தான் இந்த திருமுறைகள். அப்ப இந்த திருமுறைகளை படித்தா யம பயம் போகும். அப்பனா என்ன அர்த்தம்? யம பயம் போகும்னா யம வந்து கூட்டிட்டு போக மாட்டான். யாரு கூட்டிட்டு போவாங்க? சிவன். அப்ப யாரெல்லாம் இந்த ஞானசம்பந்தர் பதியத்தை படிக்கிறாங்களோ அவங்களுக்கு கூற்றுவர் வந்து கூட்டிட்டு போக மாட்டான். யாரு வந்து கூட்டிட்டு போனோம்? சிவபெருமான் வந்து கூட்டிட்டு போனா மீண்டும் இயமன் தன் தூதுவர் அஞ்சுவர் இன்சுலால் நயம்தான் ஓத வல்லாதவை நன்னினார் நியமம் தான் நினைவார்க்கு நெற்றி நயனன் நாமம். இயமன் தன் தூதுவர் அஞ்சுவாராம். பக்கத்துல இந்த திருமுறை சொல்லிக்கிட்டு இருக்கவங்க பக்கத்திலேயே அஞ்செழுத்து பக்கத்துல ஒருத்தருக்கு இந்த இடத்துல விதி முடிய போகுதுன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நேரா யமதர்மா தூதரை அனுப்பியிருப்பான். ஆனா இங்க திருமுறை வகுப்புல உட்கார்ந்து இருக்காங்க, அஞ்செழுத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கணும், ரிவர்ஸ்ல போயிடுவான். விதியே வென்றாச்சு, விதியே வென்றாச்சு.
இந்த விதியை வெல்வதற்கு இதை தவிர வேறு வழியே கிடையாது. அதுபோல அப்ப கால சம்ஹார மூர்த்தியாக இருந்துதான் இந்த திருமுறைகளில் அருளை செய்தார் என்று அந்த ஞானசம்பந்தர் பதிகத்தில் சொல்லப்பட்டது. தோளுடைய செவியனாக இருந்து படைக்கும் தொழிலையும், அப்புறம் ஓர் மதி சூடி காக்கும் தொழிலையும், காலுடைய சுடலை பொடி பூசி ஒடுக்கும் தொழிலையும், அப்புறம் என்னது, அப்புறம் என் உள்ளம் கவர் கல்வனாக இருந்து மறைத்தலையும், பணி ஏத்த அருள் செய்த, பணிந்தேத்த அருள் செய்த, என்னது அருள் தொழிலையும் செய்தவன் யாருன்னா வீணுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மானிவன் அன்று. குறிப்பா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லா பாட்டிலையும் இந்த படைத்தல் காத்தல் ஒடுக்குதல்ன்றது வரும். அப்படின்னா இந்த படைத்தல்லாம் என்ன, வாட் இஸ் மீன் பை படைத்தல், எதை படைக்கிறார் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். எல்லா பாட்டிலையும் வரும். படைத்தல்லாம் எதை படைக்கிறார், எதை படைக்கின்றார், யாராவது சொல்லுங்க. எல்லாருக்கும் மத்தியானம் அன்னப்பாலிப்பு படைக்கிறார், இரவும் அன்னப்பாலி படைக்கிறார். படைத்தல்லாம் என்ன அப்படின்னா, நமக்கு என்ன தேவையோ அதை ஒரு இடத்துல இருந்து நமக்கு எடுத்து கொடுக்குறார். என்ன தேவையோ ஒரு இடத்துல இருந்து எடுத்து கொடுக்குறார். அரிசி ஒரு இடத்துல இருக்கும், பருப்பு ஒரு இடத்துல இருக்கும், வேற வேற உணர்வு எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்றாரு, சமைத்து படைக்கிறோம் உண்ணுவது போல. அது போல ஏற்கனவே உள்ள ஒரு பொருளை நமக்கு எடுத்து இந்த உயிர்களுக்காக உடம்பை படைக்கிறார். என்னத்தை படைக்கிறாரு, ஃபர்ஸ்ட் என்னது, உடம்பை படைக்கிறார். உடம்பை அப்புறம் உடம்பு மட்டும் உருண்டையா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஓகே. அவங்களுக்கு உருண்டையா ஒரு உடம்பு, கண்ணு இல்லை, காது இல்லை, மூக்கு இல்லை, மனசு இல்லை, எதுவுமே இல்லை, உருண்டையா ஒரு உடம்பு வச்சுக்கோங்கன்னா ஓகேயா, ஓகேயா, உருண்டே கிடங்க அப்படின்னா ஓகேங்களா சிவா? என்ன வேணும்னு கேட்பீங்க. அதாவது புறக்கருவி அகக்கருவி வேணும். என்ன வேணும், புறக்கருவி. புறக்கருவி கண்ணு காது மூக்கு கை காலு இதெல்லாம் புறக்கருவி. அகக்கருவி என்னது, மனம் புத்தி அங்காரம் புத்தி வேலை எல்லாமே இருக்குது இல்லையா, அகக்கருவி. ஆக என்ன வேணும்னா கருவி கரணங்கள். என்னத்தை படைக்கிறாரு, கருவி கரணங்களை படைக்கின்றார். கருவி கரணங்கள்லாம் என்னது, ரெண்டு இருக்கு. என்னது, புறம் அகம். கண்ணு காது மூக்கெல்லாம் புறக்கருவி, மனசு புத்தி அகங்காரம்லாம் எதை படைக்கிறாரு, உடம்ப படைக்கிறாரு. அடுத்து என்னதை படைக்கிறாரு, கருவி கரணங்களை படைக்கிறாரு. அப்போ உடம்பு ஓகே, கருவி கரணம் எல்லாம் எடுத்து போச்சு, ஓகே. அப்புறம் இருக்க இடமே கிடையாது, இருக்கிறதுக்கு ஒரே ரூம்குள்ள எல்லாம் உட்காந்துக்குங்கன்னு சொல்லிட்டு 1000 பேர் வச்சு ஒரு கூட்டி போட்டு 3 ரூம்குள்ள இப்படியே இருங்க அப்படின்னா இருக்க முடியுமா? ஓகேயா, ஓகேயா? அப்ப என்ன வேணும், இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணுமா இல்லையா, மிகப்பெரிய இடம் வேணுமா இல்லையா? இந்த உயிர் இருக்கிறதுக்கு உடம்பு இருக்கிற மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கிறதுக்கு இடம் வேணும். ஆக என்னென்ன படைக்கிறாருன்னா கருவி கரணங்களை படைக்கிறார். அப்புறம் இடத்தை படைக்கிறார். என்னது, என்னன்னா புவனம் அப்படின்னு நம்ம சொல்றோம். என்னது, உலகம். உங்க பாணியில உலகம், உங்க பாணியில உலகத்தை படைக்கிறாரு, ரைட்டா? அப்புறம் என்னத்தை படைக்கிறாரு, இன்னும் ஒண்ணு பாக்கி இருக்கு. சொல்லுங்க பாப்பா நீங்களே. நம்ம 3 பேருக்கு என்ன வேணும் பாருங்க, நல்லா ஒண்ணு வச்சுக்கோங்க. உடம்பு, என்னது கரினம், அப்புறம் என்னது உலகம். இனி ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க. இனி ஒன்னே ஒண்ணு இருந்தாலும் நம்ம இருக்க முடியும், இல்லைன்னா இருக்க முடியாது. காற்று தான் உலகத்திலேயே வந்துருச்சே சிவா, உயிர் தான் நம்மளாச்சு, அதை ஏன் கேட்குறீங்க? அதை படைக்கல அவர். உணவுலாம் உலகத்தில் அடக்கம். அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இதெல்லாம் வேணுமா இல்லையா? வேணுமா வேண்டாமா? நாய்க்குட்டியா இருந்தாலும் வேணுமா வேண்டாமா? போகம் வேணுமா வேண்டாமா? மனைவி மக்கள் அம்மா தங்கச்சி அண்ணன் தம்பி நாய்க்குட்டி பூனைக்குட்டி எல்லாத்துக்கும் உண்டு, உண்டா இல்லையா? வேணுமா வேண்டாமா? எனக்கு யாரும் வேண்டாம், நான் ஒரு காலம் இருந்துட்டு அப்படியே போயிடும், உலகத்துல எதுவுமே வேண்டாம், நான் மட்டும் இருந்துட்டு போயிடும், ஓகேயா? போகம் அது 2 வகையான போகம். என்னது, 2 வகையான போகம். இது என்னது, உயிர் போகம், சடபோகம். மோதிரம் வேணுமா வேண்டாமா? உங்களுக்கு தங்க மோதிரம் கொடுத்தா வாங்கிக்கிறீங்களா, வாங்கிக்க மாட்டீங்களா? வாங்கிக்க மாட்டீங்களா?
5 வாங்க முடியல. அது கிலோ கணக்காக கொடுத்தாலும் வாங்கிக்கிறீங்க. அம்மாவும் வேணும், தங்கமும் வேணும். வேணுமா வேண்டாமா? அண்ணனும் வேணும், வைரமும் வேணும். இதையும் கூட தேவையில்லை, அதையும் கூட தேவை. 2 உண்டா இல்லைங்களா சிவா? 2 உண்டா இல்லையா? போகத்துல 2 வகை. போகம் வேணும். என்ன வேணும்? போகம் வேணும். இப்ப 4 படைச்சிட்டார். எதை படைச்சிட்டாரு? 4 படைத்தார், 4 காக்கின்றார், 4 ஒடுக்கின்றார். 4 இது மட்டும்தான் செய்யுது. இதுதான் சைவம் என்ன சொல்கிறதுனா தனு கரண புவன போகம் சொல்லு. அதை விட்டுருங்க, அந்த வகுப்புல பார்த்துக்கணும். இப்ப இந்த 4ல ஏதாவது ஒண்ணு விட்டு கொடுங்கன்னு கேட்கிறேன். ப்ளீஸ் ஏதாவது ஒண்ணு விட்டு கொடுங்க. 3 போதும் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? 1 விட்டு கொடுங்க. 1 உடம்பு வேணாம்னு யாராவது இருக்கீங்களா? ஒத்துக்க முடியாது. கல்விகரணமே இல்லாத உடம்பு ஒத்துக்க முடியாது. அப்புறம் அம்மா அப்பா அண்ணன் தம்பி காமோர் அதுவும் வேணும். இருக்கிறதுக்கு இடம் 1 கூட விட முடியாது. பார்த்த கருணை கொண்டு உயிர்கள் மீது கருணை கொண்டு அத்தனையும் பார்த்து படைத்தார். என்ன வேணும் இந்த உயிர்களுக்கு தெரிந்து படைத்தார். யாரு? தெரிந்து அதை காக்கின்றார். தெரிந்து அந்த போகத்தை கொடுக்கின்றார். தெரிந்து அந்த இடத்தை கொடுக்கிறார். இதைதான் படைத்தல். அதை ஞானசம்பந்த பெருமான் முதல் பாட்டில் எடுத்த உயிர்கள் மீது கொண்ட கருணையினால என்ன செய்கிறார் என்று அழைத்தார். இவ்வளவு பெரிய தோடுடைய செவியின் விலையேறியோ கண்மதி சூடி அப்பேற்பட்ட பெருமான் வந்தான்னு சுட்டி காட்டுகின்றார். அடுத்ததாக ஞானசம்பந்தர் பதிகத்தை நம்ம பார்த்தோம். அடுத்ததாக இன்னைக்கு அப்பர் சுவாமி அருளை செய்த குற்றாயினவாறு பதிகம் பார்க்கணும். அப்பர் சுவாமியுடைய இயற்பெயர் என்ன? மருளியார். அவருக்கு சேரரை, இவர் சமண சமயத்தை சார்ந்தவர், குண்டர் பிரிவை சேர்ந்தவர். அவரு புத்த சமயத்தை சார்ந்த தேரர் என்ற ஒரு பிரிவை வாதத்தில் வென்றமையால் அவர்கள்லாம் இவருக்கு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. என்ன பட்டம்? பேரை மாத்துறாங்க. என்ன பட்டம்? எப்பயுமே நம்மளும் சைவத்துல ஆச்சாரியார மாறினா பேர் மாத்துற மாதிரி அவங்களும் ஒரு பேரை மாத்திட்டாங்க. தர்மசேனர். என்னன்னா தர்மசேவன் பேரை மாத்திட்டாங்க. தர்மசேவரா இருக்கிறாரு. தன் பணியை மாட்டில் சொல்றாரு பாருங்க. எப்படி நான் போய் விழுந்தேன்னு அந்த காத்தாளவில்லை என்றால் நான் என்ன செய்வேன்? என்ன அருமையான பதிவு. அவ்வளவு விஷயங்கள் அப்படியே ஒப்பிட்டு வார்த்தை ஒப்பது கேட்டது அப்படின்னு அற்புதமான வரிகள் எல்லாம் சொல்லியிருக்காரு. இருந்தா நான் ஏன் இதில் இருக்கிறேன்? அதெல்லாம் என்ன வார்த்தை அப்படிலாம் நம்ம பார்க்கணும். அப்ப இந்த திருவதிகை, அதிகையினாலே அரசன்னு பேரு. அங்கே திருவதிகை கெடில ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய அரசன் திருவதிகை பெருமான் கோன். அதனால திருவதிகை என்று அந்த ஊருக்கு பேரு. அங்க நிறைய இப்ப யார் இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? பிசினஸ் பண்றவங்களாம் யாரு? பண்டத்தை வாங்கி பிசினஸ் பண்றவங்களாம் இப்ப யார் அதிகமா இருக்கிறாங்க? கரெக்டா கொஞ்சம் யோசனை பண்ணிக்கணும். தெலுங்கெல்லாம் பேசுவாங்க. யார் சொன்னது பார்த்தீங்களா? ரொம்ப பண்டத்தை ஆந்திராவில இருந்து இறக்குமதி பண்ணி இங்க வியாபாரம் பண்ணதுனால பண்டம் ரெட்டியார். என்னது? பண்டம் அங்கிருந்து கொண்டாந்து இறக்கி பிசினஸ் பண்ணதுனால உணவுப் பொருட்களை எல்லாத்தையும் கொண்டாந்துனா பண்டம் ரெட்டியார். அதனால அவர் பேர் என்ன? பண்டாரெட்டி. என்னது? பண்டாரெட்டி அதிகமா இருந்ததுனால அந்த ஊருக்கு பேர் என்னவா மாறிடுச்சு? பண்ருட்டியா மாறிடுச்சு. அது மட்டும் இல்ல பண் உருட்டி கொண்டே இருந்ததுனால அது என்னவா மாறிடுச்சு? பண் தேவாரங்களில பண்ணை உருட்டி கொண்டே இருந்த தலைமாக இருந்ததுனால அந்த இடத்துக்கு பேர் என்ன ஆயிடுச்சு? பண் உருட்டியா மாறிடுச்சு. இந்த பேர் வேணாலும் நீங்க வச்சுக்கோங்க. பண்டத்தை எடுத்து வந்தது புறக்கரு, பண்டத்தை எடுத்து வந்தது
பண்டாரெட்டி என்பது பண்ருட்டியா மாறினது புறக்கருக்கு. அகக்கருக்கு பண்ணை எடுத்து உருட்டியதுனால நமக்கு அதான் முக்கியம். பண்டத்தை எடுத்துட்டு கொண்டு போ. நம்ம என்னது பண்ணை உருட்டியதுனால என்னது 15 சுற்றுக்கள் உண்டு, 14 சுற்றுக்கள் உண்டாங்க. எத்தனை சுற்றுக்கள்னா முதல் சுற்று வேதியர்கள் திருக்கோயிலை சுற்றி 16 சுற்று. 15வது சுற்று தான் பூங்குணம். யாராவது இருக்கீங்களா? பூங்குணம் அங்கே பூ தொடுக்கிறது பெருமானுக்கு 15வது சுற்றுல பூ தொடுக்கிறதுனா அந்த இடத்துக்கு பேரு பூங்குணம்னு பேரு. பூங்குணம்னு பேரு. 16வது ஒரு இடம் இருக்கு. சுந்தர பெருமானுக்கு திருவடி தீட்சை கொடுத்த இடம் என்னது? சித்தவடமடம். எந்த இடம்? அதனால 16வது சுற்று எல்லையிலேயே உட்கார்ந்துட்டார். யாரு? அப்பர் சுவாமி இழந்த இடத்துல நான் எப்படி போறது? அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த திருவதிகை பெருமான் இருக்கக்கூடிய கெடில ஆற்றங்களில் அற்புதமான இடத்துக்கு அருகாமையில நாம இருக்கிறோம் அப்படின்றது மிகப்பெரிய. சுந்தர பெருமான் அவதார தலம் பக்கத்துல தான் இருக்கு, ஆட்கொண்ட தலம் பக்கத்துல தான் இருக்கு, சீர்காழியும் பக்கத்துல தான் இருக்கு. நாம இருக்கிறது திருமுனைப்பாடு இந்த பக்கம் இருக்கு பாத்தீங்களா? அதுல இருக்கிறத நாம் என்ன பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் செய்தால்தான் இங்க வந்து இருக்க முடியும், நடக்க முடியாது. அப்பேற்பட்ட திருத்தலங்களுக்கு அருகாமையில் இப்போ பாட்டு நம்ம கூட்டுறாயினவாறு எந்த சூழ்நிலையில ஒரு சேக்கிழார் பெருமான் சொல்றார், திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவால பரிஞான தவமுனிவர் பாகீச பாய்வெதிகள் பெருநாப சீர்பரமுள் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவு குறை செய்ய உண்ணாமை உணராதே. கேட்டீங்களா? துதி யார் கேட்குது? சேக்கிழார் யாரை பற்றி பாடுறாரு? அப்ப என்ன காரணம்? பாகீச முனிவராக இருந்தவர் தான் இப்ப என்னவா வந்திருக்காரு? என்னது அவரே சொல்றாரு, நான் சொல்றேன். அவரை பத்தி சொல்றதுக்கு ஒரு நாவுக்கு குறை செய்ய உண்ணாமை உணராதே. அவரை பத்தி சொல்றதுக்குள்ள யாருக்கிட்டையுமே நாத்தி இல்லையா? யாருக்கிட்டையுமே உண்ணாமை உணராது நாக்கு. அவரை பத்தி நமக்கு சொல்றது தகுதி இருக்கா? தகுதி இருக்கா? ஆனா சேக்கிழார் ஒரு பாட்டுல சொல்றாரு, இவங்க அம்மாவை பத்தி யார்? சுந்தர பெருமானை பெற்றெடுத்தவங்க பேர் என்ன? இசைஞானியார். இசைஞானியாரை புகழ என்னால் முடியுமோன்னு ஒரே ஒருத்தர் தான் சொல்றாரு, இசைஞானியாரை புகழ என் சிறு புன் மொழியால் புகழ முடியுமோ முடியாது, எவருக்கு முடியாதால் என்பார். என் சிறு புன்மொழியால் இசைஞானியாரை புகழ முடியுமோ முடியாது, என்னால் எவருக்கு முடியாது என்பார். அதுபோல இவருக்கு சொல்றார், ஒரு நாள் உரை செய்ய ஒண்ணாமை உணராது. அவர் சொல்ல இருந்தாலும் சொல்றாராம் பின்னாடி வந்து ஒரு பாதி புக்கு ஞானசம்பந்தருக்கு பாதி கொஞ்சம் குறைவு யாரு? நாவுக்கரசருக்கு. மீதி அடியார்கள் பூரா மீதி கால் பாதி புஸ்தகத்துல தான். அவ்வளவு பெரிய புராணத்தை உடைய இந்த நாவுக்கரசருடைய புராணம். திருநாவுக்கரசர் வாகீச முனிவராக இருந்தாரா? ஒரு காலத்துல கைலாயத்தில் தான் இருந்தார். இவர்கள் எல்லாம் கைலாயத்தில் இருந்து வந்தவர்கள். யாரு? சுந்தர பெருமான், வாகீசர். இவர் முத்தியில இருந்து வந்தவர். யாரு? இவங்க எல்லாம் சாரூப நிலையில இருந்தவங்க. யாரு? சுந்தர பெருமான், வாகீச முனிவர். இவங்க சாரூப நிலையில இருந்தவங்க. இவர் முத்தியிலே இருந்தவர். யாருன்னா ஞானசம்பந்தர். அவர் ஒரு பாட்டுல சொல்றாரு, துறக்கு மாறி என்று தொகுங்குகின்ற ஒரு பாடல்ல ஞானசம்பந்தர் சொல்றாரு, என்னை மண்ணில் மீண்டும் பிறக்குமாறு மையல் செய்தார். என்னை மண்ணில் மீண்டும் அப்படின்னா ஏற்கனவே எங்க இருந்ததா இருக்கும்? இங்க இறைவனோடு இருந்தவரை. ஏன்னா இந்த அமணர்களை சாதாரணமான ஆள்களா? அவர்களை வெல்லணும்னு சொன்னா சாதாரண ஆள் வந்து வெல்ல முடியுமா? அதுக்காக தான் முத்தியில இருந்து பவர்ஃபுல்லா ஆரம்பிச்சார். யார? பவர். அதனால என்ன அவங்களுடைய நூல்கள்லாம் எப்படி இருக்குமா? சொல்லாச்சு நுனி இங்கிலீஷ்ல பேசுனா நம்மள கவுத்துருவாங்க. இப்ப பேங்க்ல பேசுறேன், அதை பேசுறேன், இதை பேசுறேன், நுனி நாக்குல பேசி நம்மள என்ன பண்ணிடுறாங்க? அது போல நுனி நாக்கு இங்கிலீஷ் போல அந்த சீவக சிந்தாமணி குண்டல கேசி வளையாபதி சிலப்பதி காராவதி நூல்புறா மன்னர்கள் எல்லாம் பொத்து பொத்துன்னு விழுந்தாங்க தமிழாட்சியை பார்த்து. மன்னன் எவ்வளியோ இப்படி வந்தாரு. அவரு எங்க பிறந்தார்? திருவாரூர், நம்ம அருகாமையில திலகவதியார் தான் தங்கை. அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லாம் அந்த ஹிஸ்டரி எல்லாம் தெரியும், அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை.
அப்போ சூளை நோய் கொடுத்துதான் திலகவதியார் கேட்டுக்கொண்டதுக்கு என்னங்க ஆட்கொள்றாரு. ஏன் 60 வயசுல வர்றாரு தெரியுமா? ஏன் அப்பயே வரல 60 வயசுல? ஏன்னா அது வரைக்கும் அவர் அந்த இடத்துல இருக்கணும்னு விதி. வாகீச முனிவராக இருந்து அவர் செய்த ஒரே ஒரு பிழை என்னன்னா, பெருமானுடைய தொண்டில தலையிடக்கூடாது. பெருமானுடைய செயல்ல நாம யாரும் என்ன பண்ணக்கூடாது, குறுக்க போகக்கூடாது. பெருமான் ஒருத்தர் கொடுக்குறாருன்னா அதை தடுக்கவும் கூடாது. தடுக்கிறத போய் நான் கொடுக்குறேன்னு போய் விழுந்து கொடுக்கவும். அப்ப ராவணனுக்கு ஒரு காலகட்டத்தில் என்னன்னா, அந்த இது புஷ்ப விமானம் கிடைச்சது, எடுத்துன்னு வந்துடுறாரு. எடுத்துட்டு வரும்போது கைலை மலையை பார்க்குறாரு. நம்ம இடத்துல தூக்கிட்டு போகணும்னு தூக்க ஆரம்பிச்சுறாரு. நந்திய பெருமான் சொல்றாரு, சாமி விட்டுடுங்க, அந்த பக்கமா சுத்திட்டு போங்கன்றாரு. நான் தூக்குவேன். அப்போ நீங்க பெரிய அடியாராச்சு, நீங்களாச்சு சிவமாச்சு. யாரு? நந்திய பெருமான். நீங்களாச்சு சிவமாச்சு தூக்க போறாரு. விடுவார கால் இலங்கை மன்னன் எடுத்த அடுக்கல் மேல் தளங்கொள் கால்கள் சங்கரன் மூன்றுதான் அப்படி நெகத்தான் பட்டதா, அப்படி நெருக்கிறான். 10 தலை நெருக்குதான். அப்படி 10 துறை ஆள் அப்படி சொல்றாருல. சித்த துருகி சிவன் பிரான் என்று சிந்தையுள்ளே பித்து பெருக பிதற்றுகின்றார். மற்ற தரக்கன் 20 தோல் முடியும் எல்லாம் 10 துறை நெறித்தாய் எமையாலும் பசுபதி. 10 துறை நெறித்தார். 10 தலையும் சரி 20 கையும் சரி, சும்மா கால லேசா அப்படி ஊன்னாரா 10 துறை அப்படி கிடந்து கிடந்து சத்தம் தாக்க முடியல. அடியார பக்கத்துல பாக்குறாரு. நல்ல நெஞ்சு நிறைய அடியார் ராவணனாச்சு. சாமகானத்துல மயங்குவாரு. போற போக்குல ஒரு போரை போட்டு போட்டாரு. யாரு? ஒரே வார்த்தை தான் சொல்றாரு. சாமகானத்துல மயங்குவார் இறைவன் ஒரு ஹிண்டு குடுத்துட்டு போயிட்டாரு. இது தெரியாம அடி வாங்கிட்டு இருக்கானே மறைமுகமா சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. 4 பசங்க என்ன பண்ணாங்க, ஆமையை கவுத்து போட்டு அந்த ஆமை முதுகு மேல என்ன இருக்கும், ஒரு தொக்கு தொக்கு குச்சியால் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சாகுமா ஆமை? சாகுமா? ஆமை சாகுமா? அடிச்சுக்கிட்டே இருப்பான். போற போது ஒரு சந்திரகாசன் மாதிரி ஒரு ஐயா போன போது முட்டா பசங்க ஆமையை பின்னாடி கவுத்து போட்டு அடிக்கணும் கூட தெரியலன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுமே காலில் விழுந்து போச்சு. யாருக்கு? ஆளுமை. என்ன ஆயிடுச்சு? கவுத்து போட்டான். 2 அடி அடிச்சான். என்னாச்சு? ஆமை இப்ப பாவம் இந்த 5 பசங்களுக்கா வேற யாருக்குமா சொன்னவருக்கா எல்லாம் தெரிஞ்சுங்க யாருக்கு பாவம் வரும். ஆனா இவர் என்ன சொல்றாரு, நான் இன்னும் பாவம் செஞ்சேனே தெரியலையே, இன்னைக்கு படாத பாடுபட்டு இருக்கிறேனே சொல்லுவாரா இல்லையா? அவர் போகும்போது போட்ட மாதிரி வாகீசர் போகும்போது போட்டு விட்டு போயிட்டாரு. காதல விட்டுருச்சு. யாருக்கு? உடனே எடுத்தாரு, நரம்பெல்லாம் எடுத்தாரு, களைய ஊத்தாரு அப்படின்னு யார் மாதிரி பண்ணாரு. வாய்ச்சாரு சாமகான பெருமான் கொடுத்தாரு. எடுத்தாரு ஒரு வாழை, சந்திரகாசன்ற வாழை. யாருக்கு? ஒரு வச்சுக்கோ அப்படின்னாரு. அனுப்பிச்சிட்டாரு. யார? அனுப்பிச்சிட்டாரு. இங்க பாருங்க வாகீசரே அப்படின்னு கூப்பிட்டாரு. யார? எனக்கு தெரியாத, அவனுக்கு கொடுக்கணும்னு எனக்கு தெரியாதா? சிறந்த அடியாருக்கு நான் கொடுக்கறத யார் தடுக்க முடியும்? ஏன் என் நிலையில குறுக்க வந்த? சரி குறுக்க வர்றது முடிவு பண்ணிட்ட. கிளம்பு. எங்க? பூலோகத்துக்கு கிளம்பு. ஒரு 60 வருஷம் சுத்திட்டு கிட. 60 வருஷத்துக்கு அப்புறம் தக்க நேரத்தில் ஆட்கொள்ளணும். திலகவதியார் மூலம் ஆட்கொள்ளணும். திலகவதியார் ஒரு பாட்டுல என்ன, திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் போற்றி செய்யும் என் ஆதி காப்பதற்கு இச்சை உண்டே மின்னாரு மூவிலை சூலம் இன்மேல் பொறி மேவு குண்டல் துன்னார் கடந்தையுள் தூங்கானை மாட சுடர் கொழுந்தே. எங்க பண்ணது? பெண்ணாகடத்துல. பெண்ணும் ஆணும் கடமும் வழிபட்ட தரம் பெண்ணாகடத்துல சொல்றாரு. என் மேல் பூமியில சூழ்நிலை வேணா பூதகணத்தை விட்டு பொறிக்கிறேன். 4 பாட்டு பாடுறாரு. ஒண்ணுல திருநீர் கேட்கிறாரு. ஒண்ணு என்ன பண்றாரு? திருநீர் ஆல்ரெடி கொடுத்தாச்சுட்டாரு. எப்ப சாமி கொடுத்தீங்க திருநீர்? கொடுக்கவே இல்லை சாமி. நீங்க திலகவதியாரா கொடுத்தது யாரு? நான் தான். திலகவதியாரா கொடுத்தது யாரு? நான் தான். நேராவா வருது அக்காவா நான் கொடுத்தேன். ஒரு பாட்டு சொல்றாரு. ஈன்றாளுமாய் எனக்கு என் தந்தையுமாய் உடன் தோன்றினராய். என்னது? உடன் தோன்றினராய் 3ஆய் உலகம்
படைத்து உகந்தான், உலகம் படைத்து உகந்தான், என் மனதுள் இருக்க ஏன்றான் இமையவர் கண்பன் திருப்பாதிரி புலியூர். இமையவர் கண்பன் திருப்பாதிரி புலியூர் தோன்றா துணையாய் இருந்தனன் தன் அடியோங்களுக்கே. தோன்றா துணையாய் இருந்தனன் தன் அடியோங்களுக்கே. நல்லா பாருங்க, இந்த பாட்டுங்க சைவ சித்தாந்தத்துக்கு ரொம்ப 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 முக்கியமான பாட்டு. இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கங்களேன், சைவ சித்தாந்தம் இது பூரா பாட்டிலே வரும். அதனால எனக்கு தெரிஞ்சுட்டு என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா 2 வருஷத்துல நீங்க என்ன ஆயிடலாம் ஆக்குவோம். நிறைய பேர் இங்க 7 பேர் ஆகிருக்கு பேராசிரியர் ஓதுவோம். எப்படி 20 பேர் ஆகிக்கலாம், பேராசிரியர் ஆகிடலாம். ஃபாலோ பண்ணிக்கிட்டே வா. அதாவது ஒன்றாய் உடனாய் வேறாயினா முதல்ல என்ன தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே உள்ள போகணும். பாட்டுல பூரா போலாமா? இந்த பாட்டுக்கே போயிடலாம். சிவபெருமான் செய்கிற ஒரு அற்புத தொழில் போமா இல்ல இதுல போமா? போலாமா? இதை தெரிஞ்சுக்கணும். சிவபெருமான் என்ன செய்யறாரு, என்ன செஞ்சாருன்னு எத்தனை கேள்வி. என்ன செய்தாருன்னு சொல்ற பாட்டு. சிவபெருமான் எங்க இருக்கிறார்? இந்த இருக்கிறார். எப்படி இருக்காருன்னா தோன்றா துணையா இருந்தனன் தன் அடியும் வைக்க. தோன்றா துணைன்னா என்ன தெரியுமா? இப்ப தோன்றது துணைன்னா என்ன? சிவபெருமான் டெய்லி நீங்க பூஜை போடுறீங்களா இல்லையா? ஓகே, ஓம் நமச்சிவாய சுவாமி, நீங்க தான் காப்பாற்றணும் சுவாமி, எல்லாம் உங்களால தான் சுவாமி. ராத்திரி 11 மணிக்கு நீங்க படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க, கரெக்ட் வந்து கதவை தட்டுறாரு. டெய்லி வந்து நீங்க கும்பிட்ட சிவபெருமான் வந்து கதவை தட்டி 11 மணிக்கு டெய்லி கும்பிட்டிய, நான் தான் வந்திருக்கேன்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? 11 மணிக்கு வந்தா நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்களா? நம்ப மாட்டீங்க. ஆனா கும்பிடுறீங்க டெய்லி, ஆனா நம்ப மாட்டீங்க. போலீஸ்க்கு போன் பண்ணிடுவீங்க, சிவபெருமான் வந்திருக்காருன்னு சொல்லி ஒருத்தன் வந்துட்டான், போலீஸுக்கு போன் பண்ணி. அப்ப எப்படி சிவபெருமான் வருவாருன்னா நாம் நம்பும் பொருட்டு தோன்றா துணையாய் வருவார். எப்படி வருவாரு? தோன்றா துணையாய் வருவார். எப்படி தோன்றா துணையாய்னா 3 கேட்டகரியில வர்றாராம். எப்படி 3 கேட்டகரியா வர்றாராம். ஒன்றாய், உடனாய், வேறாய்னா ரொம்ப சிம்பிள். இப்ப நாங்க அடிச்சுட்டு ஒரு சின்ன ஒரு தொடி செடி ஒண்ணு வச்சு பூந்தொட்டின்னு வச்சுக்கோங்களேன். என்னது? பூந்தொட்டி. இதுல ஒரு விதைய போடுறேன். என்னது? விதைய போடுவோமா போட மாட்டோமா? விதை உயிரா உயிர் இல்லையா? இந்த பூந்தொட்டி உயிரா உயிர் இல்லையா? சடத்துல கொண்டு போய் எதை போடுறோம்? உயிர் பொருளை போடுறோம். இப்ப உயிர் பொருளுக்கு இடம் கொடுத்தாச்சா? இதான் ஒன்றா. உயிர் பொருள் என்னது? இப்ப உடம்பு இருக்கு, சடமா உயிரா? உடம்பு அதுக்குள்ள இடம் வச்சிருக்கு. எப்படி வச்சிருக்கு சொல்லுங்க? எப்படி கடவுள் எப்படி உயிரையும் உடம்பையும் கனெக்ட் பண்ணி வச்சிருக்காரு? எங்க இருக்கு? அதுக்குள்ள உயிர் கிடையாது, கன்ஃபார்ம்டா கிடையாது. நமக்குள்ள உயிர் இருக்கு, கன்ஃபார்ம்டா இருக்கா இல்லையா? எப்படி கனெக்ட் பண்ணி வச்சிருக்காரு? அவருக்கு நமக்கு டெட் பாடிக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? சிம்பிளா சொல்லுங்க. பாருங்க, அனுஷியாமா தான் சொல்றாங்க, காத்தோட நினைச்சிருக்காங்க. அது எவனோ திட்டு போய் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சைனிஸ்டாங்க வகுப்புல சேர்ந்துருப்பானே என்னமோ தெரியல. சிம்பிளா மூக்கையும் மாயையும் என்ன பண்ணுறான்? தலைவணி வச்சு மூடிடுறான். காற்று அடைச்ச உடனே என்ன ஆயிடுது? உயிர் தனியா வெளியே வந்துருக்கு. உயிர் போயிடுன்னு சொல்லக்கூடாது, தனியா வேணும். உடம்பு தனியா. அது நம்ம அநியாயமா கொலைன்னு சொல்றோம். அது பேரு கூடு விட்டு கூடு வாயில பாதி. உங்களுக்கு யாரா கூடு விட்டு கூடு வாய் தெரியுமா? எனக்கு தெரியும், பாதி வரைக்கும், மீதி பாதி தெரியாது. உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? சொல்லி தருமா? எல்லாரும் மூக்கையும் வாயும் கொஞ்ச நேரம் பொத்திக்கங்க. அழுத்தமா உயிர் வெளியில வந்துடும். அதுக்கப்புறம் நான் எப்படி உள்ள திரும்பி போறதுன்றத சொல்றேன். ஓகேயா? ஓகே. அப்புறம் வந்து நீ கேளுங்க, நான் பதில் சொல்றேன். சரி, இப்ப வாங்க. ஒன்றா என்னது? ஒன்றா வச்சாச்சா? இதான் பேர் ஒன்று. ஒண்ணும் கிடையாதுங்க. ஒரு சடல் பொருளை விட்டு உயிர் பொருளை வச்சா அது பேர் ஒன்று. இருக்க இடம் அவ்வளவுதான். ஒன்றா கொடுத்துட்டு அவர் எங்கேயும் போகலாம், அதுக்குள்ளேயே. அப்புறம் வேறாய்.
தொட்டியில வந்து விதைய போட்டாச்சு, விதைய போட்டு பீரோக்குள்ள வச்சு மூடிட்டு போயிடுறோம். ஓகேயா? என்ன செய்யணும்? தண்ணி ஊற்றணும், அப்புறம் காற்று படணும், அப்புறம் வெயில் படணும், அப்புறம் என்னென்னமோ அது பூரா வேற. சூரியனாக, காற்றாக, அப்புறம் என்னது தண்ணீராக, அது பூரா வேற. அது பூரா என்னது? அப்ப அது இல்லாம அதுக்குள்ளே இறைவன் கலந்துருக்கிறதுனால தான் என்ன ஆகுது? ஒன்றாய். ஓகே, அப்புறம் அது மட்டும் போதுமானா பத்தாவது உயிருக்கு இன்னொன்னு தேவைப்படுது. நான் நினைக்கிறத செய்யணும். ஒருத்தரை உதைக்கணும்னாலும் நான் என்ன பண்ணணும்? உதைக்கிறதுக்கு எனக்கு ஆற்றல் வேணும். ஒருத்தரை அணைக்கணும்னாலும் எனக்கு என்ன ஆற்றல் வேணும்? அதுக்கும் ஒரு ஆற்றல் வேணும். வேணுமா வேண்டாமா? இதுதாங்க உள்ள மனசுக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டு, நல்லா கவனிக்கணும். மனசுக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டு நான் என்ன நினைக்கிறேனோ அதுக்கு உதவுறது. நான் என்ன நினைக்கிறேனோ அதுக்கு உதவுறது தான் என்னது? உடல். உயிரின் இச்சைக்கு உதவுதல். என்னது? உயிரின் இச்சைக்கு உதவுதல். இதுதான் உடல். எத்தனை நல்லா நல்லா ஒண்ணு பாருங்க. இருக்க இடம், இருக்க இடம், உடம்பில் உயிர் போல இருக்க இடம். அப்புறம் விதைக்கு சூரியன் போல வேற. இப்ப நம்ம உயிருக்கு குருநாதர் போல அப்பா அம்மா வந்து சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? தம்பி நல்லபடி, நல்ல வேலைக்கோ, நல்லா இருந்துக்கோ, இந்த இருக்கு இப்படி கொடுக்குறாங்களா? அம்மாவா வேற இருக்கிறது, அப்பாவா வேற இருக்கிறது, குடிநீரா வேற இருக்கிறது, சாப்பாடா வேற இருக்கிறது, அத்தனையும் வேற வேற இருக்கிறாங்களா இல்லையா? சிவருவா உன்னினும் பசிக்கணும் உரையணும் எல்லாத்துலயும் யாரு இருக்காங்க? சாப்பாடு சிவன் தான், தண்ணி சிவன் தான், எல்லாம் வேற இருந்தா உடனா இருக்கிறதா ரொம்ப முக்கியம். நான் என்ன நினைக்கிறேனோ அதுக்கு என் உயிரின் இச்சைக்கு உதவுது. அப்படின்னா என்ன இருக்குன்னா அப்படி சன்லைட் இது வேறு, இது என்னது வேறு. இப்போ செடி வளருது, இந்த வருங்க இப்படி இப்படி அது இஷ்டத்துக்கு வளருமா? நான் சொல்றபடி வளருமா? அது இஷ்டம். நான் இப்படி போகாத நீ இப்படி வா அப்படின்னா வருமா? அது இஷ்டம் தான் போகும். அது இஷ்டத்துக்கு வளருவதுதான். இதான் வேற ஒண்ணு செயல். ரொம்ப இப்போ எப்படி சிவபெருமான் உதவுறாரு பார்த்தீங்களா? என்ன செய்யறாரு? காலையில சாப்பிட்ட இட்லி இப்ப ரவுண்டா அப்படியே வயிற்றுக்குள்ள அப்படியே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இளங்காயாக்க தான் போகணும் ஜிஹெச். உண்டா இல்லைங்களா? அப்ப என்ன செய்யறாரு சிவபெருமான? காலையில சாப்பிட்டதை அழகா செரிக்க வைக்கிறார். செரிக்க வைக்கிறார். என்ன செய்யறாரு? அதே பெரிய கிஃப்ட். இப்படி நமக்கு ஒன்றா இருக்கிறேன். இப்ப இந்த பாட்டுல எது ஒன்றா, எது உடனா, எது வேறான்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தருவேன். பாத்தீங்க, 3 விஷயத்தை சொல்லுகிறேன். எது ஒன்றா, எது உடனாய், எது வேறான்னு கரெக்டா சொல்லணும். இன்றாலுமாய் எனக்கு என் தந்தையுமாய் உடன் தோன்றினராய் இன்று ஆளுகின்ற தாயாகவும் அதன் ஈண்டு ஆளுகின்ற தந்தையாகவும் எனக்கு சகோதரியாகவும் அர்த்தம். என்னது? என்னை ஈன்று ஆட்சி செய்கின்ற அம்மாவாகவும், என்னை ஈன்று என்னை ஆட்சி செய்கின்ற அப்பாவாகவும், என்னை சகோதரியாக பிறந்து என் உடன் பிறந்த சகோதரியாகவும். ஒரு பாயிண்ட் 1. இரண்டாவது பாயிண்ட், மூன்றாய் உலகம் படைத்து, மூன்றாய் உலகம் படைத்து. இரண்டாவது பாயிண்ட், என் மனதுள் இருக்க. மூணாவது பாயிண்ட், என் மனதுள் இருக்க. ஏன்றான் இமையவர் கண்பன் திரு பாதிரி புலியூர் தோன்றா துணையா இருந்தவன் தன் அடியோங்களுக்கு. இதுல எது ஒன்றா, எது உடனா, எது வேற கரெக்டா சொல்லுங்க பாப்போம். இப்பயே நீங்க செய்தாலும் சர்டிபிகேட் கொடுத்துடலாம் உங்களுக்கு. எது உங்க பாணியில சொல்லுவோம், இதுக்கு பேரு ஒன்றாயா? நான் வேற தப்பா நீங்க சொல்றது எழுதி போர்டுல வீடியோ வேற எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் ஒன்றாயின்னு எழுதுன மாதிரி ஆயிரம். சாமி நல்லா பாயிண்ட புரிஞ்சுக்கங்க. இருக்க இடம் கொடுத்தல் ஒன்றாய். வேறாயிடுறது ஒரு சூரியன் மாலை. ரைட்டா? எனக்கு வேறா இருக்கணும், எனக்கு வேற. உடனாய் அப்படின்னா என்னன்னா, என் மனதுள் இருந்து கொண்டு என்னன்னா நான் என்ன விருப்பப்படுறனோ அதுக்கெல்லாம் உதவி செய்யறது. இப்ப எது கரெக்டா சொல்லுங்க, யோசிச்சு உன்ன சொல்லுங்களேன். ஆட் அவுட் பண்ணிடுவோம். எது கரெக்டா நல்லா தெரிஞ்சது அதை சொல்லுங்க பாப்பா. மூன்றாய் உலகம் படைத்து. ஐயா அறிவாளன் ஐயா கரெக்ட். இருக்க இடம், இருக்க இடம் என்னது? ஒன்றாய்.
மூன்றாய் உலகம் படைத்திருக்கு, நீ ரெண்டே ரெண்டு தான் மீதி ஆட விட்டுதான். மேல வேற குந்தவை சொல்லிட்டாங்க, அம்மாவா அப்பாவா தங்கச்சியா அக்காவா இருக்கிறது யாரு? எனக்கு வேறாய் இருந்து உபதேசம் செய்தவங்க. என்னது வேறாய்? இனிமே சந்தேகமே இடமில்லை. என்னது? என் மனதில் இருக்க உடனாய், என் மனதில் இருக்க உடனாய். எப்படியெல்லாம் சிவபெருமான் தோன்றா துணையாக இருக்கிறான்றத, மூன்று வகையில் தோன்றா துணையாக சிவபெருமான் இருக்கிறார் என்பதை இந்த பாட்டுல அவ்வளவு அற்புதமா சொல்லி போட்டு. இப்ப பாட்டுக்கு வருவோம். நீற்றா நிறைவாகிய நிறையன்புரு சிந்தையின் மாற்றாம்புறம் மாற்றிய வேதியரை மருளும் பிணி மாயை அறுத்திடுவான். கூற்றாயினவாறு விளக்ககிழீர் என நீதிய கோதில் திருப்பதிகம் போற்றுமார் உலகேலின் வரும் துயரம் போற்றுமார் எதிர் நின்று புகந்தனரா. நல்லா பாருங்க. நீற்றால் நிறைவாகிய, நீற்றால் நிறைவாகிய, நிறை அன்புரு சிந்தையில், நிறை அன்புரு சிந்தையில் வேதியரை மாற்றான் புறம் மாற்றிய, மாற்றான் புறம் மாற்றிய வேதியரை மருளும் பிணிமாயை அறுத்திடுவார். மருளும் பிணிமாயை அறுத்திடுவார். கூற்றாயினவாறு, கூற்றாயின வாறு விளக்ககிழீர் எனும் கோதில், எனும் நீடிய கோதில் திருப்பதிகம், கோதில் திருப்பதிகம் போற்றுமார் எதிர் நின்று, போற்றுமார் எதிர் நின்று, போற்றுமார் வரும் துயரம், உலகேலில் வரும் துயரம், உலகேலில் வரும் துயரம் போற்றுமார் எதிர் நின்று புகழ்ந்தனர். போற்றுமார் எதிர் நின்று நீற்றால் நிறைவாகிய நிறை அன்புரு சிந்தையின். நீற்றால் யாரு? திருநீற்றால். எப்பயுமே திருநீற்றால் நிறைவாகி இருப்பவன் யாரு? நாம காலையில பூசுவோம், கொஞ்ச நேரத்துல என்ன ஆகிடும், கரைஞ்சிரும், அப்புறம் திருநீர் எடுத்து பூசுவோம். நீற்றால் நிறைவாகிய, எப்போதுமே 24 hours all the time பிஸியா திருநீர் ஃபுல்லா இருக்கக்கூடியது. எதுக்கு? யார் அவரு? சரி, நாமெல்லாம் வினை போறதுக்காக திருநீர் பூசுறோம். நாமெல்லாம் வினை போறதுக்காக, நாம செய்த பாவம் திருநீரை போட்டா என்ன ஆயிடும்? போயிடும். திருநீர் பூசி இருந்ததை பார்த்தாலே போகும். நல்லா புரிஞ்சுங்க. திருநீர் பூச்சிருந்தா, ஏற்கனவே ஒரு விளக்கம் சொல்லுங்களா திருநீருக்கு? ஒருத்தன் கேட்கும், அது வேணும் சாமி, இது வேணும் சாமி, அது வேணும் சாமி. திருநீரையாவது டெய்லி பூசும், அதெல்லாம் முடியாது. சரி, திருநீர் பூச்சுறவனையாவது பார்த்துட்டு போயாலும் நல்லா நடக்குமா? என்னது? திருநீர் பூச்சுறவனையாவது பார்த்துட்டு போக நல்லா நடக்குமா? அப்படியா? எங்க ஊர்ல ஒரு பிஎம் இருப்பான், அவன் ரெகுலரா திருநீர் பூசுவான். அவனை பார்த்துட்டு போறான் சாமி. டெய்லி காலையில 5:30 போனா அவன் பூசிட்டு வேலை போவான். கரெக்டா டெய்லி போவான். இவனும் பார்த்து வேலைக்கு போவான். அன்னைக்கு பார்த்து 5:30 போனா ஆளை காணும். 4:30 வேலைக்கு கூட்டான் போல இருக்காவ. போய் மண்ணை பேசியதுக்கு மலையடிவாரத்துக்கு கூட்டாங்க. நான் பார்த்துட்டு தான் என் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு போனான். அங்கே போனா மலையடிவாரத்தில் மண்ணை நோண்டும் போது கரெக்டாக 6 மணி டொங்குன்னு அவனுக்கு சத்தம் கேட்குது. யாருக்கு? சுத்தம் அவன் ஓப்பன் பண்ணி பார்க்கறான், பொற்காசு உள்ள எதுக்குல குயவனுக்கு. அந்த திருநீர் பூச்சி போய் நோண்டா பாருங்க, மண்ணு நோன்றவனுக்கு பொற்காசு கிடைக்குது. அந்த நேரம் யாரு போனான்? திருநீரை பார்க்கறவன் போனான். அவன் தொங்குன்னு அந்த குடத்தை எடுக்க பொற்காசு பலபலன்னு இருக்க, இவன் திருநீர் பலபலன்னு பார்க்க. யாரு? பார்க்க போனவன். நான் பார்த்துட்டேன் நான் எதை? திருநீரை பார்த்துட்டேன். அவன் என்ன நினைச்சுட்டான் தெரியும்? நீயும் பார்த்துட்டியா பொற்காசு தந்துடுறேன் பாதி தந்துடுறேன், யார்கிட்டையும் சொல்லாத. அப்புறம் தான் பாதி கிடைக்கும்.
திருநீரை பார்த்ததுக்கே பாருங்க, திருநீரை போட்டா சரி, நாம தான் பாவம் போறதுக்கு திருநீரை போட்டிருக்கோமே, சிவபெருமான் எந்த பாவம் போறதுக்கு திருநீரை போட்டிருக்காரு? அவருக்கு எந்த பாவமும் இல்லை, இயற்கையிலேயே பாசம் இல்லாத யாரு? சிவபெருமான். 8 குணத்துல அவருக்கு ஏன் திருநீரை போடணும்னா, அவருக்கு போடணும்னா போட்டிருக்க அவரை நாம பார்க்கணும், பார்க்கறதுனால வீணை நமக்கு போகும், வீணை நமக்கு என்ன ஆகணும்? போகணும். அதனாலதான் என்னது திருநீரை அவரு போட்டிருக்காரு. நிறைவாகிய நிறை அன்புரு சிந்தையின், நிறை அன்புரு சிந்தையின் நேசமிக, சிந்தையின் நேசமிக மாற்றான் புறம் மாற்றிய வேதியரை மருளும் துளி மாயை அறுக்கிறோம். மாற்றான் புறம் யாரு? எத்தனை புறம்? மாற்றான் புறம் 3 கோட்டைகள். என்னென்ன கோட்டை? தங்க கோட்டை, வெள்ளி கோட்டை, இரும்பு கோட்டை. யார் அதிபதி அவங்களுக்குலாம்? கமலாச்சன், தாரகாச்சன், பீட்டின்மார். கேள்விப்பட்டீங்களா இல்லையா? திருவதிக அட்டை வீரட்டாளத்தினுடைய வரலாறே இதுதான். அங்கே எப்படி காலசங்கார பூத்தியை உரைத்தாரோ இங்க 3 புரைத்தங்களை எரித்தார். 3 அசுரர்களை என்ன பண்ணார்னா எரித்து தன்னோடு ஆட்கொண்டார். நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த அசுரர்களையாவது கைவிட்டாரானா இல்லவே இல்லை. எல்லா அசுரர்களையும் சங்காரம் செஞ்சார்னா தன்னோடு சேர்த்து கொண்டார். நல்லா புரியுங்க. சங்காரம்னா உங்களை மட்டும் சங்காரம் உங்களை பண்றாரா இல்லையா? டெய்லி சிவபெருமான் உங்களை சங்காரம் செய்கிறாரா இல்லையா? பண்றாரா இல்லையா? இன்பமும் துன்பமும் மாறி மாறி கொடுத்து உங்களை சங்காரம் பண்றாரு. சம்சாரம் இல்ல, சங்காரம் பண்றாரா இல்லையா? சம்சாரத்து மூலமா சங்காரம் பண்றாரு. இன்னும் டைரக்டா அவர் வந்து பண்ண மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்கங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தீங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்களா? யாராவது சொல்ல முடியுமா? பாத்தீங்களா? ஐயா சொல்றாரு, தெளிவா சொல்றாரு. அம்மா இருக்கிறதுனால சொல்றாரா இல்லைன்றதுனால சொல்றாரா தெரியல. யாரை கேட்டாலும் ஐயா கல்யாணத்துக்கு முன்னாடிதான் யாருன்னா மகிழ்ச்சியா இருந்தேன், கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லவே. கல்யாணத்துக்கு அப்புறம் இன்பமும் துன்பமும் மாறி மாறி அதிகமாக வரும். ஏன் தெரியுமா? அப்பதான் பயிற்சி நமக்கு என்ன கொடுக்குறாரு இறைவன், பயிற்சி மாற்றான். அது போல 3 புறங்கள். என்ன புறம்? 3 புறம். என்னென்ன புறம்? தங்க கோட்டை, புறம்னா கோட்டை, அரண்னு அர்த்தம். தங்க கோட்டை, வெள்ளி கோட்டை, இரும்பு கோட்டை. 3 கோட்டை. 3 கோட்டைக்கு அதிபதி யாரு? கமலாச்சன், தாரகாச்சன், பீட்டின்மார். 3 கோட்டை. இவர் என்ன பண்றாரு தெரியுமா? அப்படியே இந்த தொல்லை இவங்க 3 பேரும் நல்லா தெரிஞ்சுக்க. மனிதர்களுக்கு எந்த அசுரர்களும் தொல்லை கொடுக்கவே இல்லை. யாருக்கு தொல்லை கொடுத்தாங்க? யாருக்கு தொல்லை கொடுத்தாங்க? தேவர்களுக்கு தான் தொல்லை கொடுத்தாங்க. மனிதர்களுக்கு தொல்லை கொடுக்கவே இல்லை, தேவர்கள் தான். ஆனா தொல்லைனால என்ன பண்ண பெருமாட்ட போன அந்த சுவாமியை நீங்க தான் ஆட்கொள்ளணும். உடனே சண்டைக்கு போறது, அவனை ஆட்கொள்றவனே ஓவா அவங்களை போய் எரிக்க போறாருனே இவர்களே முடிவு பண்ணிட்டானுங்க, நம்ம ஒரு தேரா மாறிட்டு போகணும். யாரு? தேவர்கள்லாம் சேர்ந்து என்னன்னா அந்த அம்மன் சன்னதிக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திருவதிகையில அப்படியே அந்த வரலாறு பாத்துருக்கீங்களா? தேவர்கள்லாம் தேரா மாறிடுவாங்க. திரும்பி டச் பண்ணி திரும்பி வச்சுக்கலையா? வச்சிருக்கேன். அதாவது அந்த தேர் இருக்கு பாத்தீங்களா? அந்த தேர் வந்து என்னன்னா எல்லாரும் உற்பத்தி பண்றாங்க. சூரிய சந்திரன் சக்கரம். யார் யாரு? நல்ல சூரிய சந்திரன் என்னது? சக்கரம். சூரியனும் சந்திரன் என்னவா மாறிடுச்சு? சக்கரம் ஆயிடுச்சு. அச்சு யாரா மாறுறாங்க? பூமாதேவி. எல்லாம் தெளிவா இருக்காங்க. பூமாதேவி. அதுக்கப்புறம் 4 வேதங்களும் 4 குதிரை. 4 வேதங்களும் 4 குதிரை. வேதம் தேர ஓட்டுறவன் யாரு? பிரம்மா. 4 தலை பிரம்மா. 4 தலை பிரம்மா ஓட்டுறாரு. அப்புறம் முக்கியமா என்ன வேணும் அவருக்கு? போருக்கு வில்லு வேணும், அம்பு வேணும். யாரு வில்லு? மேருமலை. என்னது? மேருமலை வில்லா இருக்கு. மேருமலை வில்ல. பாடி பாம்பு நானா மாறிடுச்சு. இப்ப அடுத்து முக்கியமா என்ன வேணும்? அம்பு வேணும்.
இந்த அம்புல இந்த இடம் பேரு யாருன்னா விஷ்ணு. இந்த இடம் பேரு என்னது? விஷ்ணு. மால். இந்த இடம் வாயு, இந்த இடம் அக்கினி. இப்ப எல்லாம் மாறினாங்க. மாறி பெருமான் அப்படியே போர் வீரரா அப்படி மேல ஏறாரு பாருங்க. ஏறி நிக்கிறாரு. உடனே இந்த சூரிய சந்திரன் தான் கிளப்புறாங்க. பெருமானியே நான் தான் தான். உடனே பூமாதேவி அச்சு இல்லைன்னா நடக்குமா? இப்படி ஒவ்வொருத்தரும் தன் பெருமையை பேசினவனே ஆணவம் மேலோங்கிருச்சு. பெருமான் ஒண்ணுமே இல்லை. சும்மா ஒரு நக்கலா ஒரு புண்ணாக்க போட்டார். அச்சு முறிஞ்சிருச்சு. என்ன ஆயிடு? அச்சு முறிஞ்ச உடனே தேர் சரியுது பாருங்க. சரிஞ்ச உடனே பெருமான் கீழே வருவாரா வரமாட்டாரா? வருவாரா வரமாட்டாரா? கீழே விழுவார். ஆனா தேவர்கள் பெரிய ஆற்றல் உடையவர்களா இல்லையா? பெரிய புண்ணியத்தினால தேவர்களானவர்கள். நல் புண்ணியத்தினால பெரும் புண்ணியத்தினால தேவர்களானவர்கள். விஞ்ஞானகரான பேரு. உடனே புரிஞ்சுட்டாங்க தேர்வு சரியுது, பெருமாள் சரிகிறாருன்ட்டு. உடனே திருமால் என்ன பண்றாரு? டக்குன்னு ஒரு வாகனமா மாறுறாரு. என்ன வாகனமா போறாரு? என்னது? பன்றியா? மால் நந்தியா மாறுறாரு. என்ன வர்றாரு? ஒரு வந்து அப்படியே பெருமாள் அப்படியே சரிய கீழே வந்து என்னவா வந்து தாய்க்கிறாரு. டக்குன்னு முதல்ல வந்துறாரு. செங்கன் விடை அண்ணல் அடி சேர்பவர்க்கு தீவினைகள் தீரும் உடனே. இதுல நீங்குகளை கலனிக்கு கடைசியர்கள் பாடல்களை ஆடகரவும் அங்குரு நீர்கொடிகள் மாடமொழி நீட்டுக்குழி மாதரல் உலா கூந்துவிரி குன்றையோடு தங்கை வளர் திங்களை செஞ்சடையினான் செங்கல் விடை அண்ணல் அடி சேர்பவர்க்கு தீவினைகள் தீரும். திருமாலே நந்தியா இருக்கிறா, வாகனமா தாங்கிட்டு இருக்காரு. 5 நந்தி. மொத்தம் எத்தனை நந்தி? கோயில் எத்தனை நந்தி? 5 நந்தி. அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு திருமால் வந்து ஒரு நந்தி. அவர் மால் நந்தின்னு பேரு. 3வது நந்தி. அவர் வந்து என்ன பண்றாரு? டக்குன்னு தாங்கிறார். அத மாற்றான் புறம் மாற்றிய வேதியர். அப்படி அந்த நேரத்துல வில்லு வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்த நமக்கூறும் முந்தி பர வில்ல வளைச்சாரு. அம்பையே எடுக்கல. இரம்பு கண்டிலன் ஏகம்பத்தங்கையில் ஓரம்பை முப்புறம் முந்தி பர. அவர் வில்லையும் எடுக்கல. சும்மா வில்லை எடுத்தாரு, வளைச்சாரு, அவ்வளவுதான். அம்பை எடுக்கவே இல்லையா? ஒரு புண்ணை தான் பூத்தாராம். நக்கலா, அவ்வளவுதான். நக்கலாடுறா. அவர் மேல ஒரு கோபமா என்ன ஆயிடுச்சு? மூணு புறமும் என்ன ஆயிடுச்சான்? எரிஞ்ச உடனே அந்த 3 ஆன்மாவே அப்படி கொண்டாரு. ஒன்னாந்து தன்னோட சேர்த்து. ஏன்னா சிவனடியா இருக்கும். யாரு எவ்வளவு கமலாச்சு தாழ்வாச்சு யாரு? அரக்கர்கள் கூட மிகச்சிறந்த சிவனடியா தன்னோடு சேர்த்துட்டார். தேவர்கள் போய் முத்தி அடைய முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மண்ணில் பிறந்துதான் முத்தி அடையும். இந்த இடத்துலயா நேரடியா பாருங்க. காலையில சொன்னேன் கால சம்பாரம் முத்தி ஆட் பண்றாரு. அவர் எடுத்துக்கிறார். எப்படி தெரியுமா? அப்படியே 2 கோயில்ல பாத்தீங்கன்னா துவாரபாலர். துவாரம்னா என்ட்ரன்ஸ். துவாரம்னா என்னது? ஹரித்வார் அப்படின்னுவோம். மலைக்கு போறதுக்கு என்ட்ரன்ஸ் அப்படின்றது. அது போல துவாரபாலர் 2 பேர் இருப்பாங்க. இப்படி ஒத்த கையை காட்டிருப்பாங்க. பாத்தீங்கன்னா ஒத்த விரல் காட்டிருப்பாங்க. அவன் இவன் தான் காட்டுவான். ஒன்றவன் தான் அவன் இவன் தான். என்னது? உலகுக்கு ஒருத்தன் அவன் இவன் தான். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒன்றவன் தான் அவன் இவன் தான் காட்டுவான். இடது பக்கம் வலது பக்கம் கமலாச்சர் தாங்காச்சர். 3வது ஆள் எங்க இருக்காரு? வித்தின்மார் வந்து திருவாரூர் மேலமா மாறிட்டார். முழா சவுண்ட் ஓசையா மாறிட்டார் திருவாரூர். அப்ப எல்லாத்தையும் எங்க கொண்டு வச்சுக்கிட்டாரு? அரக்கர்கள் எல்லாம் தெரிஞ்சாரு இல்லையா? மாற்றான் புறம். அதான் திருவதிய வரலாறு. அந்த வரலாறு. மாற்றான் புறம் மாற்றிய வேதியரை மருளும் பிணி மாயை அறுத்திடுவார். அறுத்துட்டான கூற்றாயின சூழ நோய் காங்க முடியல. சூழ நோய் கொடுத்து திலகவதியார் கேட்க சூழ நோயை கொடுத்து ஆட்பட்டார். கூற்றாயின பாரு விளக்கீர் என நீதிய கோதில் திருப்பதிகம். கோதில் என்னது? கோதில் என்னது? கோதில்லாத குற்றமில்லை. கோதில் திருப்பதி குற்றமில்லாத கோதில் அப்படின்னு அர்த்தம். கோதில்லாத குற்றம். யான் எனது என்னுரை மாய்த்து கோதில் அமுது ஆனானை குழாவு தில்லை கண்டேன். ஒருத்தருக்கு ஆன்மாவுக்கு குற்றம்னு சொல்றதுக்கு 2 தான் இருக்கான்.
நம்ம 1000 குற்றம் சொல்லலாம், ஆனா ஆன்மாவுக்கு சொல்றதுக்கு 2 குற்றம் தானா. என்ன குற்றம்? யான் எனது. யான்னா அகக்குற்றம். யான் என்னது? அகக்குற்றம். எனதுன்னா புறக்குற்றம். அவ்வளவுதான். யான் எனது அகக்குற்றம் புறம். யானுக்கு எனதுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க பாப்பா. ஆன்மாவின் குற்றம் 2. ஆன்மாவின் குற்றம் 2. ஒண்ணு என்னதுன்னா யான், இன்னொன்னு என்னது? எனது. இது அகம், இது புறம். அகத்துல ஏதாவது ஒரு குற்றம் சொல்லுங்க. நான் தான் எல்லாத்துக்கும் நான் தான் தலைவனா இருப்பேன். பணமா இருந்தாலும் அந்த இடத்துல பணமா தான் இருப்பேன். அந்த இடத்துல என்ன வரணும்? நீ சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்களா? இல்ல, எல்லாத்துலயும் நான் 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 நான். அப்புறம் என்னது? எனது. எதை எடுத்தாலும் எனது. இது 2 தான் வாழ்க்கையில துன்பத்தின் காரணம். இப்ப இந்த பெட்ஷீட்டை பத்தி எனக்கு ஏதாவது கவலை உண்டா? இது யாருக்கு? அவங்களுக்கு தான் கவலை. உண்மையாக இதுல நீங்க டீயை வச்சாலும் நான் கவலைப்பட மாட்டேன், ஜூஸை வச்சாலும் கவலைப்பட மாட்டேன், கீழே பறந்து போய் விழுந்தாலும். ஐயா போகும்போது இந்த துண்டு உங்களுக்கு தான் நீங்க சொல்லிட்டு போங்களேன். போகும்போது இந்த துண்டு உங்களுக்கு தான், நீங்க வச்சுக்கோங்க ஏன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நிமிஷம் எனக்கு என்ன ஆயிடும்? கவனம் எங்க போயிடும்? இவ்வளவு நேரம் நான் நிம்மதியாக தான் இருந்தேன், துண்டு உங்களுக்குன்னு சொன்னதுல இருந்து என் நிம்மதியே போயிடுச்சு. துண்டு எனக்குன்னு சொன்னதுலயே என் நிம்மதி போயிடுச்சா இல்லைங்களா? எப்ப யான் எனது என்னோட இருக்குதோ என் நிம்மதி போயிடுச்சு. ஒரு நாள் இந்த என் கூடவே இருக்கும். நீங்க உதாரணம் ஒன்று சொல்றேன். இந்த யான் எனதுக்கு இந்த ஒரு நாய் இருக்குது, பெரிய தொந்தரவு. இந்த நாயை கொண்டு போய் நான் எப்படியாவது விட்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு நாயை விட்டு வந்துருக்கேன். நான் கொண்டு போய் இப்படியே இந்த பக்கம் பேர் பெரியா குப்பமா போய் அந்த ஆண்ட போய் விட்டுட்டு வந்தேன். விட்டுட்டு வரேன், வீட்டுக்கு வந்தா அந்த நாய் எங்க வீட்டுல வந்து முன்னாடி உட்காந்துருக்கேன். எனக்கு முன்னாடி வந்து இது சரிப்பட்டு வராது, இன்னொரு நாள் கொண்டு போய் விட்டு வருவோம். பேர் பெரியா திருநாவலூர்ல போய் விட்டு வந்தேன். வீட்டுல போன் வருது, எங்கெங்க உங்களை காண, நாய் வந்துருச்சு சீக்கிரம் வாங்க. 3ஆவது தடவை விட்டுருந்தது. என்ன பண்றது சொல்லிட்டு ஊரே ரவுண்ட் அடிச்சு திருநாவூர், அந்த நாவூர், இந்த நாவூர், பேர் பெரியாவுக்கு போன அந்த ஊர் பக்கமெல்லாம் போய் சேகமா கோட்டாங்கெல்லாம் போயிட்டு விட்டுட்டு நான் நினைக்கிறேன். நான் நிற்கிற இடமே எனக்கு தெரியலப்பா, எங்க உங்களை நான் இருக்கிறேனே தெரியல. நெட்டு வேலை செய்யல. வீட்டுல இருந்து போன் வருது, எங்க நாய் வந்துருச்சு, உங்களை தான் நாய் வந்துருச்சா, கொஞ்சம் என்கிட்ட அனுப்பிக்குமா, எனக்கு வழி தெரியலம்மா, நான் கொண்டு போய் விட்டுறணுமா. அப்ப என்னன்னா நம்மளை விட்டு அது போகுது. அப்போ நான் என்ன பண்ணேன், சந்திரகாசன் ஐயா மாதிரி ஒரு ஐயா, ஒரு ஆலோசனை குருநாதர் மாதிரி இருக்காரு, கேட்போமே. கேட்டவுடனே வாங்க காலையில எங்க வீட்டுக்கு வாங்கினார். அந்த நாயை கூட்டிட்டு எங்க வீட்டுல கார்ல பின்னாடி உட்கார வச்சுட்டு வந்தேன். அவர் வீட்டுல ஒரு நாய் வச்சிருக்காரு, இதையும் சேர்த்து விட்டுருவோம்னாரு. என்னோட ஏற்கனவே ஒரு நாயை விடுறதே 2 நாயை நானும் கொண்டு போய் 2 நாயை விட்டுருவோம்ட்டு போறேங்க. அவர் சொன்ன மாதிரியே விட்டாங்க, விட்டுட்டு வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் அந்த நாயே வரல. என்ன நடந்ததுன்னு தெரியவே இல்லை எனக்கு. அப்பதான் சந்திரகாசன் ஐயா சொல்றாரு, நீங்க கொண்டு வந்தது ஆம்பளை நாய், நான் கொண்டு வந்தது பொம்பளை நாய். அதனால அது போற அந்த மோப்பத்தை மறந்துட்டு தன்னை மறந்து விளையாண்டுட்டு அது இறக்கி விட்ட உடனே அது மறந்து போச்சு இடத்த. இப்ப அது நம்ம பிடிக்க முடியாது. அப்ப நம்ம கிட்ட இருக்கிற யான் எனதை துரத்துவதற்கு ஒரு வழி உண்டு. யான் எனதை துரத்துவதற்கு ஒரு வழி உண்டு. அந்த வழிதான் வந்து பார்க்கணும், உண்டா இல்லையா? அதான் திருமுறைகள். ஏகம் ஒன்றும் அறிவிடராகினும் மோதி அஞ்சலுக்கு உணர்வாக்கு வேதம் என்று அவரவர் உள்ளத்தை மாதும் தாமும் மதிவர் மாற்ற அஞ்சலுக்கு அவ்வளவு பவர். எனக்கு தெரியாது, அவ்வளவு பவர். அது சொன்ன யான் எனது என்னோடு ஓடிப்பான். ஆன்மாவின் குற்றம் 2 ஒளியும் மாற்றான் புறம் மாற்றிய வேதியரை மருவும் பிணிமாயை அருள். நான் எனது அருள் குற்றாயினவாறு விளக்க என நீடிய கோதில் திருப்பதிகம் குற்றமில்லாத திருப்பதி. போற்றுமார் உலகேலின் வரும் துயரம் போற்றுமார் எதிர் நின்று புகழ்ந்தனரா. உலகேலின் வரும் துயரம். 7 உலகம்ன்றது என்ன தெரியுமா? 7 பிறப்புன்னு என்னது?
இந்த உயிர் 7 உலகுக்கு போயிட்டு வருகிறது என்றால் 7 பிறப்பை சந்தித்து வருகிறது. 7 வகையான பிறப்பு. இத்தாவர சங்கமத்துள் சங்கமத்துள் பிறப்பு 7 வகை. பிறப்பு 7 வகை. இத்தாவர சங்கமத்துள் தாவரம் ஒரு வகை. மரம், புல்லிலிருந்து மரம் வரை. புல் பூண்டாயி புழுவாய், புல்லாயி பூடா மரமாய் சொல்றோம்ல, புல்லிருந்து தாவரம். அப்புறம் என்னது சங்கமத்துள் 6 வகை பிறப்பு. என்னது சங்கமத்துள் எத்தனை வகை பிறப்பு? இதோட குடிச்சிட்டு நல்ல ஒரு மோரை குடிச்சிட்டு மத்தியானம் அந்த 11:30 மணிக்கு கூட்டுறாயின வர சூப்பரா ஆரம்பிக்கலாம். கூட்டுறாயின வர பதிகத்தை. ஏன்னா பிகினிங் எப்பயுமே அந்த பேக்ரவுண்ட் எல்லாம் போயிட்டு வந்தோம்னா நல்லா இருக்கும். அதனால மோர் பிரேக் வரைக்கும் இது. அதுக்கப்புறம் நம்ம கூட்டுறாயின வர பதிகம் இருக்கும். என்னடா இனி பதிகத்துக்கே வராமல் ஓட்டிட்டு இருக்காருன்னா பதிகத்துக்கு வர்றதுதான் இவ்வளவு எடுத்தோடனே டப்புன்னு வந்து உட்கார்ந்துடக்கூடாது. புல்மரம் இத்தாவர சங்கமம் 6 பிறப்பு. 1 + 6 எத்தனை? 7 பிறப்பு. சங்கமத்துல என்னென்ன பிறப்பு சொல்லுங்க பாப்போம். ஒண்ணு சொல்லுங்க. தேவர் ஃபர்ஸ்ட். என்னது? தேவர், மனிதர். அப்புறம் சொல்லுங்க. விலங்கு. அப்புறம் நீந்துவன. அப்புறம் ஊர்வன. எல்லாமே உங்கள்ட்ட இருந்தே வருது சுவாமி. இதெல்லாம் டெக்னிக்கல் தான். அப்படி டேலி பண்ணிடணும். 7 எத்தனை? 7 வகை பிறப்புக்குள்ள தான். 7 வகை பிறப்புல பாவ புண்ணியம் நடக்குமா நடக்காதா? நிறைய நடக்குமா நடக்குவா? நான் சொல்றது கேளுங்க. 7 வகை பிறப்புல பாவ புண்ணியம் நடக்குமா நடக்காதா? எல்லா பிறப்பும் இது பூராத்துலயும் நடக்கும். இதுல நடக்குமா? மரமே நடக்காது. பாவ புண்ணியம் எப்படி நடக்கும்? மரமே நடக்காது. ஆனா பாவ புண்ணியம் நடக்கும். எப்படி? எப்படி வெட்டினா உங்களுக்கு இல்லையா பாவம் வரும்? அது எப்படி? நான் பாட்டுக்கு போய்கிட்டு தான் இருப்பேன். ஒரு பையன் குறுக்காக வருவான்னு சொல்லிட்டு காரை இப்படி திருப்புனா போய் எதிர போய் முட்டிச்சு. மரத்துல போய் முட்டிச்சா முட்டலையா? முட்டிச்சு. இப்ப மரத்துல முட்டுனா எனக்கு அடிபட்டுடுச்சு. இப்ப அந்த பாவம் மரம் அந்த இடத்துல இல்லாம இருந்தா நான் தப்பிச்சிருப்பேனா இல்லையா? இப்ப பாவம் வந்துச்சா வரலையா? மரத்துக்கு வந்ததா? அறிந்தும் அறியாமலும் செய்த குற்றங்கள். எப்படி அந்த ஆமைய முதுகுல அடிச்சுக்கிட்டு இருந்த பையல போற ஒரு சாமியார் சொல்லிட்டு போறாரு, திருப்பி போட்டு அடிக்கணும் கூட தெரியலன்னு சொல்லி திருப்பி போட்டு அடிச்சாங்க. பாவம் யாருக்கு போச்சு? அந்த பக்கம் இருந்தவருக்கு தானே போச்சு. அது போல மரத்தை முட்டுனா மரத்துல இருந்து அடிபட்ட எனக்கு அடிபட்டுருச்சு. அந்த பாவம் எந்த கணக்குல போய் ஏறும்? அறிந்தோ அறியாமலோ அந்த மரம் அந்த இடத்துல பிறந்து நின்றுச்சு, அடி வாங்கிடுச்சு. நம்ம மரத்தால நம்ம பாதிக்கப்பட்டா முடிஞ்சிச்சு காலம். ஆக அத்தனை 7 பிறப்பிலையும் பாவ புண்ணியங்கள் வரும். புண்ணியம் அதுல நிறைய காய்ச்சி தொங்குது. அதை எடுத்து நான் சாப்பிட்டு வர்றேன் மரமா. அப்ப புண்ணியம் அதுக்கு ஏறுமா ஏறாதா? ஏறாதா? ஏறும். இடிச்சு கீழே மரத்தை ஏறி நான் பறிச்சுட்டு கீழே விழுந்துட்டேன். பாவம் ஏறுமா ஏறாதா? ஏறும். ஆக 7 பிறப்புலையும் சைக்கிள். பாவ புண்ணியங்கள் சுழற்சி. அதான் போற்றுமாலுலகேலின் வரும் துயரம். 7 பிறப்பிலையும் வரும் துயரம் போவதற்காக, போற்றுவதற்காக. 7 பிறப்பில் வரும் துயரம் பாவ புண்ணியங்கள் போவதற்காக கூட்டாயின விளக்ககிலீர் என்ற பதியத்தை உலகத்தவர் போற்றுவதற்காக அருளினார். நான் சொல்றது புரியுதுங்களா? உலகத்தவர் போற்றுவதற்காக அருளினார். அதான் சொல்றாரு. அற்புதமான அந்த பெரிய புராணத்துல சொல்றாரு. எந்த சூழ்நிலையில இந்த பெரிய புராணத்துல நீற்றால் நிறைவாகிய நிறையன்பு சிந்தையின் நேசமிக மாற்றான் புறம் மாற்றிய வேதியரை மருளும் பிணி மாயை அருச்சுவான் கூற்றாயினவாறு விளக்ககிலீர் எனும் நீதிய கோதில் திருப்பதிகம் போற்றுமாறுலகேலின் வரும் துயரம் போற்றுமார் எதிர் நின்று புகன்றனரா
யாருக்கு எதிரே நின்று புகன்றார்? யாருக்கு எதிரே நின்று இந்த பாட்டு பாடுறாரு? திருவதி பெருமானுக்கு எதிரே நின்று சுவாமி தாங்க முடியல, ஆத்தே அடியே அதிகை கடில வீரட்டாமத்துறை அம்மானேன்னு பதியத்த எங்க பாடுறாரா? ஐயா மோர் வந்துச்சு ஐயா. ஓகே, மோர் பிரேக். நீங்க கொஞ்சம் கேமராவை பிரேக் பண்ணுங்க. நல்லா குளிர்ச்சியா மோரை சாப்பிட்டுட்டு நாம திருப்பதியத்துக்குள்ள குளிர்ச்சியா போறோம். ஏன்னா கூற்றாயினவாறு துட்டக்கி முடக்குது, அதை போக்குறதுக்காக முன்னாடியே இறைவன் மோரை கொடுத்துட்டாரு. இப்ப என்ன முடக்குனாலும் குளிர்ச்சியா தான் இருக்கும். நன்றி. இப்ப காலையில ஒரு முன்னோட்டமாக முன்னுரை பார்த்தோம். இப்ப பாட்டுக்குள்ள நம்ம போறோம். 4ஆம் திருமுறை அப்பர் சாமி அருள் செய்தது கொல்லி பண் அதிக கிரட்டானம் தலம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. தமக்கையார் வேண்டுகோளுக்கு இணங்க சிவபெருமான் சூழ நோய் கொடுத்து பிறகு ஆட்கொண்ட தலம். ஞானசம்பந்தரை பொறுத்தவரையிலையும் குழந்தை ஸ்டார்ட் பண்ணிச்சு. எதை ஸ்டார்ட் பண்ணிச்சு? கண்ணீரை ஸ்டார்ட் ஆரம்பிச்சு. உடனே அம்மாவால பொறுக்க முடியல, உடனே ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்து சிவனடிய சிவபெருமான் கலந்து கொடுக்குறாங்க. ஆரணமும் உலகிலும் இன்றொழி அனைத்துக்கும் காரணமாய் கருணை திருவடிவான சீரடங்கு சிவபெருமான் சென்றடைந்த அருள்களும் வாரினங்கு திருமுலைப்பால் வல்லத்து கறந்தருளி. அம்மா ஓடி வந்துட்டாங்க. லேசா ஸ்டார்ட் தான் பண்ணிச்சு குழந்தை. சிவபெருமான் தாம் பங்குக்கு சிவடியே சிந்திக்கும் சிவன் அவர் என்னறிய சிவஞானத்து இன்னமுதம் குலைத்தருளி உன் அடிசில் என ஊட்ட உமையம்மை எதிர்நோக்கும் கண்மலர்கை குடைத்தருளி கையில் பொற்கின் நம் அளிக்கும் அண்ணலை அங்கு அழுகை தீர்த்து அங்கனார் அருள் வாழிக்க. ஆனா இவருக்கு என்ன பண்ணாரு பாருங்களேன். அவர் அழுகையை ஸ்டார்ட் பண்ணவனே அருள்பாலிச்சாரு. நாவுக்கரசு பெருமானுக்கு தர்மசேனருக்கு என்ன பண்றாருன்னா சூழ நோயை கொடுத்து துவட்டி எடுத்தார். சூழ நோயை கூப்பிட்டு யாருக்குமே தெரிஞ்சுங்க, வயிற்று வலியும் பல்லு வலியும் வந்தா தாங்க தெரியும். வயிற்று வலியும் பல்லு வலியும் வந்தா தாங்க தெரியும். வரவே கூடாதுங்க. இருக்கிறதுலயே மோசமான பல்லு இருக்கு பாருங்க, வலியில தாங்கவே முடியும். ஐயோ எனக்கு பல்லு வலி தாங்க வந்துருக்கு, ஆண்டவங்கா புண்ணியத்துல வயிற்று வலி வரல, வரக்கூடாது. அது இப்ப இருக்கிற காலகட்டத்துல பல்லு இல்லாம கூட இருந்துடலாங்க, ஆனா செல் இல்லாம இருக்க முடியாது. செல்லு அவ்வளவு இம்பார்ட்டன் ஆயிடுச்சு. அதனால பல்லு வலி தெரியாம போயிடுச்சு. பல்ல விட எதை புடி போட்டுறாங்க, செல்லு இருந்தா போகணும். பாருங்க என்னுடைய அவர் வந்தோடனே கரண்டையும் புடிங்கிட்டே வர்றாரு. அதாவது குற்றாயினவாறு பதிகம் திருப்பி போட்டு அடின்னு சொல்லிட்டு போனது தெரியுமா? தெரியாது இல்லையா? அது போலதான் இவரு நான் செஞ்சது அறியவில்லையே, நான் என்ன கொடுமை செய்தேன். சிவபெருமான் ராவணனுக்கு தண்டனை கொடுத்து கொண்டிருந்த போது சும்மா இருக்க மாட்டாம என்னத்த சொன்னாரு, சாமகானத்தில பிரியருன்னு சொல்லிட்டார்.
சொல்லிட்டாரா இல்லையா? அப்ப அது தவறு, அவர் தவறா நினைக்கல. ஆனா அது போய் ஏறிடுச்சா இல்லையா அக்கௌண்ட்ல? எழுதும் கீழ்கணக்கு இந்நம்பர் ஈசனே அறிந்தும் அறியாமலும் செய்த குற்றமா ஆயிடுதா இல்லையா? ஆயிடுச்சு. கூற்று ஆயினவாறு. கூற்று என்ற சொல் 3 இடத்துல வரும். எந்தெந்த இடத்துல வரும்? கூற்று என்ற சொல் 3 இடத்துல வரும். எந்தெந்த இடத்துல வரும்? ஒண்ணு, கூற்று என்று எதை சொல்லும்னா, ஒரு டீம் திட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப சொல்லுவாங்க, என்னுடைய கூற்றை நான் சொல்லிவிடுகிறேன். சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? என்னுடைய சொல், என்னுடைய வார்த்தையை என் பதிவு பண்றேன். சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? கூற்று, என் கூற்றை நான் சொல்லிடுறப்பா. சொல்லுமா சொல்ல மாட்டேமா? அப்புறம் உண்டா இல்லைங்களா சிவா, என் கூற்றை நான் சொல்லிவிடுறேன் அப்படின்னு ஒரு சொல், ஒரு வார்த்தை அப்படின்னு அர்த்தம். ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை கூற்றாயினவாறு விளக்க. அடுத்தது என்னன்னா, கூற்றுக்கு இன்னொரு பேர் என்ன? யமன். யமன் கூற்றுக்கு இன்னொன்னு யமன் என்று ஒரு பெயர் உண்டு. இன்னொரு 3வது ஒரு பெயர் உண்டு. என்னன்னா, சொல் முற்பிறவியில் கையிலையில் சொன்ன சாமகான பிரியன் என்று சொல்லிவிட்டது. சொன்னது யாவும் இருக்கா இல்லையா? ஒரு சொல், இது ஒரு வார்த்தை. அப்புறம் கூற்று என்ற ஒரு சொல், ஒரு வார்த்தை, ஒரு சொல். இந்த இடத்துல பேர் ஒரு சொல். எத்தனை வருது? ஒரு சொல், ஒரு வார்த்தை, அப்புறம் என்னது? யமன். 3 வருது. இப்ப இந்த இடத்துல எதை போடணும்? 3மே பொருத்துற மாதிரி இருக்கும். சிவா, புக்கெல்லாம் அப்புறம் பேசுவோம், லஞ்ச் பிரேக்ல பேசிக்கலாம். லஞ்ச் பிரேக்ல இப்ப பாட்டை மட்டும் கவனிங்க, பாடத்தை மட்டும் பார்ப்போம், கையெழுத்து போடுங்க. எது இருக்கா இல்லையான்றத மத்தியானம் லஞ்ச் பிரேக்ல பேசுவோம். அப்ப கூற்றாயினவாறு விளக்ககிலீர் கொடுமை பல செய்தன நான் அறிய. இப்ப எந்த இடத்துல என்னென்ன வருதுன்னா 3மே பொருந்துது. என்னது? நாம் முன் ஜென்மத்தில் செய்த அந்த ஒரு எதிரான சொல் சாமகானம்னு அவனுக்கு போய் சொல்லிட்டேன். யாருக்கு சொல்லணுமோ அவனுக்கு சொல்லணும். சிவபெருமான் தண்டனை கொடுத்துட்டு இருக்கும்போது அதை மாற்றக்கூடாது. ஆனாலும் சாமகானம் பாடினா சிவபெருமான் நியதி கொடுத்துதான் ஆகணும், அடியாருக்கு கொடுத்துதான் ஆகணும். என்னத்தை கொடுத்தாரு? சந்திரகாசம் என்ற வாளை கொடுத்தார். என்றும் உனக்கு ஜெயம். அவருக்கு ஜெயமா இல்லையா? என்றைக்கும் ராவணன் போல ஒரு சிறந்த அடியாரும் சிவபக்தரும் சிவனோட கலந்தவர்களும் உலகத்தில் இருக்கவே முடியாது. அத்தனை பதியங்களிலும் நாம ராவணனை சொல்லவே இல்லை. இவரா இருக்கட்டும், ஞானசமுதா இருக்கட்டும், அப்பரா இருக்கட்டும், சுந்தரா, யாரா இருந்தாலும் யார சொல்லணும்? மாணிக்க வாசகரா இருந்தாலும் யார சொல்லணும்? நம்ம ஆக என்னன்னா, கூற்றா கொடுமை பல செய்தன நான் அறியே. நான் என்ன கொடுமை செய்தேன்னு தெரியல சுவாமி. நான் என்ன கொடுமை செய்தேன்? என்ன கொடுமை செய்தேன்னு தெரியல சுவாமி. என்ன செய்தேன்னு தெரியல சுவாமின்றார். கூற்றாயினவாறு விளக்குகள் இருக்கிறதுலயே பவர்ஃபுல் கொடுமை கஷ்டம் யார் கொடுக்க முடியும்? யார் கொடுக்க முடியும்? கூற்றுவன் தான். யார் கொடுக்க முடியும்? கூற்றுவன் தான். நீங்க உடனே கூற்றுவனை கெட்டவனா நினைச்சிட கூடாது. கூற்றுவன் யாரு தெரியுமா? தர்மராசா. யாரு? தர்மராசா தானே கூற்றுவான். எம்ம தர்மன்னு பேரு. யாருக்கு பேரு? எம்ம தர்மம். நல்லா தெரியுங்க, அவ்வளவு பவர்ஃபுல் மேன். கர்மத்திலே குறையே இல்லாது. நம்ம வாழ்க்கையில் சொல்லுவோம் தர்ம சங்கடம் சொல்லுவோம். எதுக்கு தெரியுமா தர்ம சங்கடம் சொல்லுவோம்? அதர்ம சங்கடம். தர்ம சங்கடம்னா தெரியுமா? அதர்மத்துக்கு ஒரு சங்கடம். இப்ப துரியோதனன் இருக்கான். துரியோதனன் இதுல அதுல யாருன்னா ராமாயணத்துல தசரத சக்கரவர்த்தி இருக்காரு. யாருக்காங்க? தசரத சக்கரவர்த்தி இருக்காரு. அவர் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாரு. என்னன்னு? வரம் கொடுத்து ராமருக்கு பட்டாபிஷேகம் இல்ல, தம்பிக்கு பட்டாபிஷேகம் வரம் கொடுத்துட்டாரு. ஆனா மரபு என்ன? மூத்தவர். இப்ப சத்தியத்தை காப்பாத்துறதா மரபை காப்பாத்துறதா? 2 சத்திரியனுக்கு முக்கியம். எதை காப்பாத்துறது? என்ன பண்ணிட்டாரு?
நம்ம கொடுத்த சத்தியத்தையே காப்பாற்றுவோம். மரபை நம்மளால காப்பாற்ற முடியல, தர்மத்துக்கு ஒரு சங்கடம் வந்தது, அதுக்கு பேர் என்னது? ஆனா ஒரு சத்தியத்தை, ஒரு தர்மத்தை காப்பாத்தினா அடுத்த தர்மத்தை அந்த தர்மமே காப்பாற்றும். அந்த தர்மமே காப்பாத்து. எப்படி காப்பாத்துச்சு? வரதனுக்கு கொடுத்தாலும் அவன் ஆட்சி செஞ்சானா? யாருக்கு கொண்டு போய் கொடுத்துட்டான்? ராமனுக்கு தானே கொடுத்தான். அப்ப யாரு பேரால் ஆட்டான்? அப்ப தர்மத்திற்கான ஒரு காரியம், தர்ம சங்கடம் ஏற்படும் பொழுது என்னன்னா, தர்மத்தில் ஏதேனும் ஒரு நிலை நின்றால் அடுத்த தர்மம் வெல்லும். அடுத்த தர்மம் என்ன பண்ணும்? அதே போல அதர்மம், அதுக்கு என்ன? அதர்ம சங்கடம்னா என்ன? தர்ம சங்கடம் தெரியுது, அதர்ம சங்கடம் என்ன? என்னன்னா, பஸ்லயும் டிக்கெட் வாங்க போறது கிடையாது, ட்ரெயின்லயும் டிக்கெட் வாங்க போறது, எதுல போனாலும் ஜூட்டு. எதுல போறதுன்னு குழப்பம். இதுக்கு பேர் என்னது? ரெண்டுமே அதர்மம் தான். பஸ்ல டிக்கெட் வாங்காம போனாலும் அதர்மம் தான், ட்ரெயின்ல டிக்கெட் வாங்க போனாலும் அதர்மம் தான். இதுல எதுல போறதுன்னு தெரியாம குழப்பமா இருக்கிறது என்னது? அதர்மம். இப்ப என்னன்னா, தர்மராஜா நியாயமா தான் இருப்பார், எந்த விதமானதும் பண்ண மாட்டாங்க. ஆனா உயிரை எடுக்கிறதுன்னு வந்துட்டா உயிருக்கு சங்கடம் தானே. போக மாட்டேங்கிற இந்த வயிற்ற வலி சாமி அப்படின்றாரு. கொடுத்துட்டியே அப்படின்றாரு. அம்மா போறாரு, எங்கெங்கயோ போறாரு, அஸ்தி நாஸ்தி அஸ்தி நாஸ்தின்றான் அந்த மந்திரத்தை போட்டு. யாரு? எங்கெங்கயோ போனாங்க, அந்த மந்திரத்தை எல்லாம் சொல்லி பார்த்தோம். ஆனா குறைகிறதுக்கு பதிலாக என்ன ஆச்சா? இன்வெர்ஸ்லி ப்ரொபோசல் ஆச்சா. இவன் மந்திரம் சொல்ல சொல்ல வயிற்று வலி என்ன ஆரம்பிச்சா? பயங்கரமா ஏறாத போதுல நிறுத்தான அளவுக்கு ஆயிடுச்சாங்க. இன்வெர்ஸ்லி ப்ரொபோசல் மந்திரம் சொன்னா குறைகிறதுக்கு பதிலாக என்ன ஆயிடுச்சா? அதிகமாகிட்டே. எங்கெங்கயோ சுத்திட்டு கடைசியில ஒருத்தன் சொன்னா, அக்காவை போய் பாரு, உனக்காகவே அக்கா அவங்க இருந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அக்காவை போனா தூக்கிட்டு போனாங்க சுவாமி. அப்படியே முடியல முடியல. யாருங்க? அப்போ அதான் இவர் தான், தர்மசேனர் தான். இன்னும் தர்ணாபுரத்துல வரல, நீ சாப்பாட்டம் வரல, அப்படியே முடியலன்னு போறாரு. நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க, பவர் ஆன்மாவுக்கு பவர்ஃபுல். நம்ம பவரை ஃபுல்லாவே யூஸ் பண்ணலைங்க. நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம பவரை முழுசாவே யூஸ் பண்ணவே இல்லைங்க. ஆன்மாவுக்குன்னு ஒரு பவர் இருக்கு. நீ தாங்கணும்னா வயிற்றுக்குள்ள தாங்க முடியும், ஆனா முடியாத மாதிரி இருக்கு. என்ன தெரியும்? ஒரு உதாரணம் சொல்றேங்க. இப்போ ஒருத்தன் ஆஸ்பத்திரியில முடியல, ரத்தம் வருதாங்க, அம்மா அப்படின்னு விழுவான். என்னால எந்திரிக்க முடியல, தூக்கிட்டு போங்க அப்படின்னா பெட்ல போய் படுத்தா போகணும். படுத்து போட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. அவனால முடியவே முடியாது. இப்போ பாருங்களேன், அந்த ஆஸ்பத்திரிக்குள்ள ஒரு பெட்ரூம் இருக்கும் இல்லையா, அது கீழே தண்ணி போட்டு ஒரு துவாரம் இருக்கு இல்லையா, அந்த துவாரத்துல இருந்து லேசா வரும். நல்லா பார்ப்போம், இப்படி வரும். மண்டை அப்படியே வெளியில லேசா நீட்டு. இவன் படுத்துருந்தா திரும்பி பார்க்கும்போது இந்த வல்ல பார்ப்பு மண்டையை நீட்டுறதா பார்த்துட்டான். இப்ப நேரம் வருது, கையில காதுலாம் மாட்டிருக்கு, எதே முடியல மாட்டிருக்கு. இப்படியே பெட்டுக்கு நேரம் சீறி பாய்ஞ்சு அப்படி ஏற போகுது பாருங்க. பெட்ல படுத்துப்பானே இருக்க மாட்டானா? அவனுக்கு ஆல்ரெடி 4 பேர் தூக்கி வரணும், தூக்கிட்டு போன. இப்ப தானா பவர் வருமா? ஆன்மாவுக்கு ஒரு பவர் இருக்கு, நம்ம யூஸ் பண்றதே இல்லை. இப்ப மூளை பாஸ்டா கம்ப்யூட்டர் பாஸ்டா? யாராவது கரெக்டா சொல்லுங்க. மூளை பாஸ்டா கம்ப்யூட்டர் பாஸ்டா? ஐயா சண்முக ஐயா சொன்னாதான் கரெக்டா. மூளையும் ஆனா மூளையால உங்களால வேகமா கணக்கு போட முடியுதா? எதை போறீங்க? கம்ப்யூட்டர்னு சொன்னா நான் ஒரு உதாரணம் சொல்றேன். அந்த கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சதே எது? மூளை தானே. ஆனா நம்ம மூளையில தூண்ட கூட யூஸ் பண்றது இல்லை, மூளையை தலைவையாக்கி வச்சிருக்கு. அது போல போக மாட்டேங்க சாமியோன்னு அக்காட்ட கொண்டு போய் விட்டாங்க. அக்கா எடுத்தாங்க திருநீர், நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி அது ஒரு போடு போட்டாங்க பாருங்க. போட்டவனே வழியில கொஞ்சம் இதம். அந்த இன்வெர்ஸ்லி ப்ரொபோசலுக்கு பதிலா என்ன ஆயிடுச்சுன்னா ப்ரொபோசல குறைய ஆரம்பிச்சிருச்சு. திருநீருக்கு அவ்வளவு பவர். என்னன்னா அப்படியே அமைச்சுவார மந்திரத்தை போட்டோடனே கொஞ்சம் மாதிரி சில்லுன்னு ஒரு மோர் குடிச்ச மாதிரி வயிற்றுல ஒரு இதமான
அப்பயும் வழி இருக்குதான் செய்யுது. ஏன்னா நீ பெருமாள் ஃபுல்லா ஆட்கொள்ளணும் இல்ல. இப்ப திருநீரை போட்டா உடனே பாதிதான் போகுமான்னு கேட்கக்கூடாது. இன்னைக்கு குறை இருக்குல்ல, அக்கா வர வைக்கணும்னா அதுக்கு வர வான்னு அக்கா கூட்டிட்டு வர்றாங்க. எங்க திருப்பதி திருவாரூர்ல இருந்து திருவதியை கூட்டு வர்றாங்க. அப்படியே பார்த்து பெருமாள் சாமி கொடுமை பல செய்தனன் சாமி நான் தெரியலையே சாமி, ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியலையே. அது எப்படி தெரியும்? 60 வருஷமா மறைச்சு வச்சிருந்தாருல, எங்க இருந்தாரு? கைலாயத்தில் நீ பண்ணது எப்படி இப்படி தெரியும்? பூர்வ ஜென்மத்தில் நடந்ததா தெரியுமா தெரியாத? நமக்கு தெரிஞ்சா நல்லதா, தெரியாம இருக்கிறது நல்லதா? தெரிஞ்சா என்ன பண்ணுவீங்க தெரியுமா? ஐயா போன ஜென்மத்துல 10 லட்சத்தை வாங்கிட்டு போய் ஏமாத்துனது நீங்க தானையா, புரியுங்கயான்னு கேட்டுட்டீங்க. அதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. இந்த பொடிப்பைய பாட்டி போன ஜென்மத்தில் நீங்க தானே பொட்டாட்டியா இருந்ததுன்றான். சொல்லணும் சொல்லுங்க. போன ஜென்மம் ஞாபகம் வந்ததுன்னா ரொம்ப மோசம். அது போன ஜென்மத்தை மறைச்சி வச்சிருக்குது. பெரும் கருணை. என்னது பெரும் கருணை? எப்படி தெரியும்? நான் அறியலா அப்படின்றாரு. நான் அறியே அப்படின்னது ஏற்றாய் அடிகே இரவும் பகலும் தெரியாது வணங்குவன் எப்பொழுதும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏற்றாய் இந்த இடத்துல ஆட்கொள்ளாது உற்றுவியா சாமி, ஏலாதுன்னு அர்த்தம். என்னது ஏலாது? ஏலாதா சுவாமி, என்னை நீ காப்பாற்ற மாட்டியா சுவாமி? ஏலாதா, உன்னால ஏலாத காரியமா? 2 மீனிங் உண்டு. ஏற்றாய்னா ரிஷப வாகனத்துல வரக்கூடியவனே என்றால் என்னைய காப்பாத்தாம முற்றுவியா, ஏலாதா சாமி, உன்னால முடியாது என் சுவாமி அப்படின்ற மாதிரி ஏலாது, ஏலாதா சாமி அப்படின்ற இடத்துல அடிக்கே இரவும் பகலும். என்னது இந்த பாட்டு? என்னன்னா, உன்னுடைய திருவடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவர். நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இறைவனை எப்பொழுது வணங்கணும்னு நீங்க அர்த்தம் சொல்லுங்க. அடிக்கே இரவும் பகலும், இறைவனுடைய திருவடிக்கே இரவும் பகலும் வணங்குவதா என்ன மீனிங்? அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவர். அடிக்கே, அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவர். அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? அடிக்கே என்ன அர்த்தம்? திருவடிக்கே. திருவடி நம்ம நிறைய பேர் இருக்கிறாங்க. அடியால் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னது அடியால்? அடியால்னா என்ன அர்த்தம்? எதை அடிக்கின்றாரு? நான் இப்ப எல்லாம் லேட்டஸ்டா அவங்கள மாத்திட்டாங்க. ட்ரெண்ட் என்னன்னா, ஒரு ஆள் வருவாரு, அவருக்கு பின்னாடி 2 கட்டையை வச்சுக்கிட்டு, முட்டு கட்டையை வச்சுக்கிட்டு 2 பேர் வந்தா அவங்களுக்கு பேர் என்னன்னு மாத்திட்டாங்க, அடியால். அப்படிதான் மாத்திட்டாங்க. அடிக்கிற ஆள் கிடையாது. அடியாள்னா என்னன்னா, இறைவனுடைய திருவடிக்கு ஆள், இறைவனுடைய திருவடிக்கு ஆள். எல்லாத்தையுமே சைவத்திலிருந்து எடுத்துட்டாங்க. அதாவது ஒரு பாட்டுல மாணிக்கவாசகர் சொல்றார், எங்கள் நாயகனே என் தலைவா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. இருக்கா இல்லையா? எங்கள் நாயகனே என்னுயிர் தலைவா அப்படின்னு. இந்த தலைவான்ற வார்த்தையை எல்லாரும் திருடிட்டு படுத்துற பாடு இருக்கு பாருங்க. இருக்குதா இல்லையா? சொல்லுவா பாருங்க, உயிர் மண்ணுக்கு, உடல் மண்ணுக்கு, உயிர் தலைவனுக்கு சொல்றா இல்லையா? உடல் மண்ணுக்கு, உயிர் தலைவனுக்குமா? தலைவனை தான் மாத்திட்டாங்க. யாரு தலைவன்? எங்கள் நாயகனே என்னுயிர் தலைவன். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன வேகுலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். இது யார் சொன்னது? யார் சொன்னது? திருமந்திரம். நீங்க உடனே அண்ணா பாடினாருன்னு சொல்லக்கூடாது, எம்ஜிஆர் பாடினாரு பல்லாண்டு வாழ்ந்து சொல்லக்கூடாது. அந்த வரி எடுத்து போட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நாம எல்லாமே சொல்லிட்டு இருந்தோம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னமா இல்லையா? ஆனா நம்ம சொன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க. சொல்றவங்க சொன்னா, இப்ப வேணா பாருங்க, ஒரு சீஃப் மினிஸ்டரோ ஒரு பிரதம மந்திரியோ இங்க வந்து ஒரு கோயில்ல பாடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நமக்கு இந்த வகுப்புலாம் தேவையே இல்லை. தானாவே என்ன ஆயிடும்?
நம்ம இவ்வளவுலாம் சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சோம். அரசன் எவ்வளியோ அடிக்கேனா இறைவனுடைய திருவடிக்கே. ஏங்க திருவடியை அவ்வளவு சிறப்பா சொல்லணும்? என் கையை சொல்லலாம். பெருமானுடைய கையில் இல்லாத போறா, தலைக்கு இல்லாத போறா, கண்ணு கடைக்கண் பாதை பார்க்காத போறா, அது இறங்க திருவடிக்கு அவ்வளவு பவர். கைக்கு சொல்ல, காலுக்கு சொல்ல, முக்கு சொல்ல, இப்படி சொல்ல, அத்தனையும் சொல்ல, பாதாதி கேசம் சொல்லுவோம். ஏன் தெரியுமா? எது இருந்தாலும் திருவடி இல்லைன்னா எதுவும் நிக்காது. நிக்குமா? தலையை தாங்கிறது எது? கழுத்தை தாங்கிறது உடம்பு. உடம்ப தாங்கிறது எது? அத்தனையும் தாங்கிக் கொண்டிருப்பது திருவடி. அத்தனையும் தாங்கிக் கொண்டிருப்பது திருவடி. ஒரு பாட்டுல சொல்றாரு, ஒரு பாட்டுல மாணிக்கவாசகர் சொல்றாரு, திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்தர். இது என்ன அர்த்தம்? பாட்டு நல்லா கவனிக்கணும். திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் ஒன்று சொல்லுவார் செல்வர் சிவபுரம் சிவனடிக்கு. 2 கீழ் வருது. திருவடிக்கு சிவனடிக்கு. எந்த கீழ் நீங்க போகணும்? சிவனடி கீழ் போகணுமா, திருவடி கீழ் போகணுமா? ஓகே, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க திருவடியை பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்க. திருவடியை உணர்ந்திருக்கீங்களா? நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு பையன் என்ன பண்ணான்னா, கொடைக்கானல் மலையில படிச்சுட்டு இருக்கான். எந்த மலையில படிச்சுட்டு இருக்கான்? கொடைக்கானல் மலையில 7வது வகுப்பு படிச்சுட்டு இருக்கான். இப்ப எத்தனை வயசு ஆகுது? தோராயமா அவன் பிறந்ததுல இருந்து மலையை விட்டு கீழே இறங்கல. அவன் எங்க படிச்சுட்டு இருக்கான்? அப்ப டீச்சர் அம்மா மாதிரி, நம்ம டீச்சர் இந்திராநகர் டீச்சர் மாதிரி ஒரு பாடம் எடுக்கிறாங்க. இது எடுத்து என்ன சொல்றாங்கன்னா, கொடைக்கானல் மலையை பத்தி விரிச்சா விளக்கமா எடுக்கிறாங்க. எடுத்த போது அந்த பையனுக்கு அந்த கொடைக்கானல் மலையை பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வம், ஆசை வந்துச்சு. அம்மாட்ட வந்து கேட்கும், எனக்கு மலையை காட்டுன்னா. என்னது? மலையை காட்டு. நம்ம மலையில தாண்டா இருக்கோம். அதெல்லாம் மலையை காட்டுலையா? பிறந்ததுல இருந்தே மலையில தாண்டா இருக்கு. அப்ப பிறந்ததிலிருந்தே மலையில் இருந்து கொண்டு மலையை காற்று என்பது போல, கடலுக்குள்ளே இருந்து கொண்டு ஒரு மீன் கடலை காற்று என்பது போல, நிலத்தில் இருந்து கொண்டே ஒருவன் நிலத்தை காற்று என்பது போல, என்னன்னா நாம் திருவடிக்குள்ளேயே இருந்து கொண்டு திருவடி எங்கே எங்கே எங்கேன்னு தேடினோம். இறைவனுடைய அருள்தான் திருவடி. அருள் இல்லாம இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? அருள் வியாபகம் தான் திருவடி. திருவடிக்கு பல பேர் உண்டு. அதாவது உறுப்பு ரீதியில சொன்னா திருவடி, உறுப்பு ரீதியில சொன்னா திருவடி, உருவம் முழு உருவ ரீதியில சொன்னா அம்பாள். அம்பாள் பவர்ல சொன்னா சக்தி. சக்திக்கு மாற்று பெயர் அருள், ஆற்றல். இப்படி எது வேணாலும் சொல்லிக்கங்க, எது வேணாலும் சொல்லிக்கங்க. ஆனா அத்தனை எது? அத்தனை எது? திருவடி. அம்பாள் சீக்குள் டு திருவடி, திருவடி சீக்குள் டு சக்தி, சக்தி சீக்குள் டு ஆற்றல், அருள். எது வேணாலும் சொல்லிக்கங்க. இப்போ அருள் அகிலத்தை ஈண்டு ஆட்சி செய்கின்றவள் யாரு? அகிலாண்டேஸ்வரி. அகிலாண்டேஸ்வரி கீழே தான் நம்ம எல்லாம் இருக்கிறோம். இருக்கிறோமா இல்லையா? அம்மை எனக்கு அருளியவா ஆதிருவா அகிலத்தை ஐயா சவுண்ட் அப்புறம் கூட நேர் பாய்க்கலாம். ஐயா அமருங்கள். அகிலத்தை ஈண்டு ஆட்சி செய்கின்ற அகிலாண்டேஸ்வரி கீழே இருக்கிறதுனால நாம எதுக்கு கீழே இருக்கிறோம்? கீழே இருக்கிறோம். அவருடைய அருள் வியாபகத்தில் இருக்கும். அதனால இந்த அருள் வியாபகத்துக்குள், இந்த விளக்கத்துக்குள் இருந்து கொண்டு யாரு ஒருவர் திருமுறைகளை படிக்கிறாங்களோ, சொல்லிய பாட்டின் பொருளாகிய பரம்பொருள். சொல்லிய பாட்டின் எத்தனை பொருள்? 5 பொருள். பதி, அசு, பாசத்தை விட்டுங்க, ஜடப்பொருள். சொல்லிய பாட்டின் பொருள் யாருன்னா பதி, சிவபெருமான். நீ பாட்டுக்கு பொருள் தெரியலாலும் பரவாயில்ல, சொல்லிய பாட்டின் மந்திர சொல்லாகிய அந்த பாட்டை அருளாளர்கள் சொன்ன விதத்துல நீ படிச்சா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இருக்கக்கூடாது. அருள் மாறி போடும்.
ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் படிக்கணும், அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. சொல்லி உதாரணம் சொல்றேங்க. நான் என்னை ஒருத்தர் பத்திரிகை எழுதி தர சொன்னார் கல்யாணத்துக்கு. நானும் பத்திரிகை எழுதி கொடுத்துட்டேன். 10 நாள் கழிச்சு பத்திரிகையெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அவங்கள ஓடி அலறி அடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்றாரு. அதே உன்னை நம்பி